அப்பதான் இங்க மோயாங் கேங்கு அவனுடைய புள்ள மோயாங் ஊ இதுதான் வந்து டிராகன் டர்ட்டிலா. அப்பதான் வந்து இவங்கிட்ட வந்து அவங்க அப்பா, அப்புறம் முரிமலையன்ஸ், அப்புறம் ஜேகல் சோயி எல்லாரும் வந்துருவாங்க. யோ அப்படின்ட்டு இவனுமே அப்பான்னு திரும்பி பார்க்க என்னன்னு பார்த்தா தரைய பொழந்துக்கிட்டு இவங்க 2 பேருக்கு நடுவில் வந்து ஏதோ ஒன்று வருது. என்னன்னு பார்த்தா நம்ம தலைவன் தான். தலைவனுக்கு மொத்தம் 4 தலை இல்ல, இப்ப வந்து இந்த இடத்துல 2வது தலை வந்து வந்துருச்சு. அப்பதான் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த பக்கம் மோயாங்கு சோயி எல்லாரும். அப்பதான் சோயி நினைச்சு பாப்பா, ஏன் வந்து 2 தலை தான் வந்திருக்கு, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதுக்கு 4 தலையாச்சே. அப்பதான் பயபுல் என்ன கம்முனா இருக்கும், வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது செய்ய வேணாமா, அதோட எலக்ட்ரிக் பவர் வந்து ரிலீஸ் பண்ணும் கத்திக்கிட்டு. மோயாங்கோட பையன் யோ எல்லாரும் வந்து பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கத்துவான். பட் நோ யூஸ், அது வந்து அட்டாக் ஒன்று பண்ணிடும். ஒரு பயங்கரமான ஒரு தண்டர் அட்டாக். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து வாயை திறந்து ஒரு காமி ஹாமிஹா மாதிரி அது வாய்க்கிட்டு தான் வந்து அந்த எனர்ஜி பால் வந்து சுத்திக்கிட்டு இருக்கும். அதுல இருந்து நிறைய எலக்ட்ரிக் அட்டாக் வந்து வெளியே போயிட்டு சுத்தி பரவி எல்லாரையும் அட்டாக் பண்ணும் சராமரியா. இந்த முரிமலை சேர்ந்தவங்க எல்லாரும் பயங்கரமா டேமேஜ் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் சாவாங்க. அப்பதான் இவரு மோயாங்கு அது லைட்னிங் வந்து யூஸ் பண்ணுது. ஒரே அட்டாக்ல திட்ட 80 பீப்புள்ஸ் அது காலி பண்ணிடுச்சு. ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜேகல், உங்களுக்கு பரவாயில்லையா? நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க முதல்ல பின்வாங்குங்க, அதுதான் கரெக்டா இருக்கும், நீங்க இங்க இருக்க வேணாம். அப்பதான் இந்த பக்கம் சோஹி, நாம உடனே இங்க இருந்து போனோம், ஹீட் பண்ணுங்க. எங்க போனோம்? நாம உடனே டிமாண்டி கல்ட்டு கிட்ட போனோம், அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு இதை தெரிவிக்கணும். அப்பதான் இவரு மோயாங்கு, எதுக்கு போய் நாம போய் அவங்க கிட்ட சொல்லணும் இதை? என்னுடைய கணிப்பு மட்டும் கரெக்டா இருந்தா இந்த டிராகன் டர்ட்டில் நம்மள ஒவ்வொரு ஆளா பிரிச்சு வச்சு போட்டு தள்ள பாக்குது. என்ன சொல்றீங்க? முதல்ல ஒரு தலை வந்துச்சுல, அது இந்த சுச்சுவேஷனை அப்சர்வ் பண்றதுக்கு. 2வது இப்போ ஒரு தலை வந்துச்சுல, அது கண்டிப்பா கோஇன்சிடென்ஸ் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா 3வது தலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும் போது தரைய பொழந்துகிட்டு 3வது தலை வந்து போக ஆரம்பிச்சிடும் டிமானிக் கல்ட்டு கிட்ட. நான் நினைச்சது கரெக்ட், அது டிமானிக் கல்ட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. பேட்ரியாக் மோயாங், நாம அவங்க கிட்ட போய் சொல்லியே ஆகணும், இது கிட்ட இருந்து அவங்கள டிஸ்டன்ஸ் பண்ண சொல்லணும். அவரு வந்து எதுவும் பேச மாட்டாரு. யோசிச்சு பாப்பாப்லி, எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல, அவனுங்களுக்கு எதுக்கு நாம வந்து ஹெல்ப் பண்ணணும்? ஆனா அவங்களுடைய ஃபோர்ஸ் வந்து அதிகமா டேமேஜ் எடுத்தா இந்த டிராகன் டர்ட்டில் கொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். சரி, வேற சாய்ஸ் இல்ல. டே யோ சொல்லுங்கப்பா, நீ என்ன பண்ணு, டிமானிக் கல்ட்டு போயிட்டு அவங்க கிட்ட சொல்லு, டிராகன் டர்ட்டில் வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா போய் அட்டாக் பண்ண வேணாம், உறிஞ்சு இப்பவே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கிளம்பிடுவான். டிமானிக் கல்ட்டை வந்து எச்சரிக்கை பண்ண, டேய் மத்த எல்லாரும் என்ன பண்ணுங்க, டிராகன் டர்ட்டில் விட்டு எட்ட போங்க, டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஃபயர் ஆரோ அதை ரெடி பண்ணுங்க. எஸ் தலைவரே, எங்களோட ரெக்கார்டு வந்து என்ன சொல்லுதுன்னா ஃபயர் ஆரோ யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த கொடிய விலங்கு அது கிட்ட அது செல்லுபடி ஆகுமா என்ன? பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அப்பதான் வந்து இவன் அது கூடயே ஓடிட்டு இருப்பான். அது வந்து தரைய பொழந்து போயிட்டு இருக்கும், இவன் வந்து கூடயே சைட்ல ஓடிட்டு இருப்பான் டிமானிக் கல்ட்டை நோக்கி. என்னடா இது இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு, என்னால வந்து அதுக்கு முன்னாடி அங்க போக முடியாது போலயே. ஆப்வியஸா வந்து இவனால போக முடியாது, இவனுக்கு முன்னாடி அது தரைய பொழந்துக்கிட்டு போயிட்டு அங்க வெளியே வந்துரும் டிமானிக் கல்ட்டு கிட்ட. இதுதான் டிராகன் டர்ட்டில். டேய் டிராகன் டர்ட்டில் வந்துடுச்சுடா, எல்லாத்தையும் வந்து செயல்படுத்துங்க. அப்பதான் உடனே அந்த பையன் அங்க இருந்து பார்த்துட்டு இருப்பான். டேய் நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கீங்கடா, நம்ம செத்துருவோம் அது மட்டும் அட்டாக் பண்ணா. அப்பதான் வந்து இவன் கத்துவான், டேய் அங்க இருந்து எட்ட போங்கடா, அது கிட்ட இருந்து எவ்வளவு எட்ட போக முடியுமோ அவ்வளோ எட்ட போகணும். அப்பதான் உடனே இங்க யாரோ இப்பவே அப்படின்ட்டு கமாண்ட் கொடுக்க இவனுங்க எல்லாமே வந்து ஏதோ நட்டு வைக்கிறானுங்க. டப்புன்னு கரெக்டா வந்து இதுவுமே வந்து அட்டாக் பண்ணுது வாயை பொழந்து. அதோட லைட்னிங் அட்டாக் அத பண்ண உடனே தண்டர் ரெயினே பெய்யுது. அப்பதான் இங்க மோயாங்கோடைய பையன் அவன் கதை முடிஞ்சுன்னு பார்த்தா அவனுக்கு வந்து எந்த டேமேஜுமே இருக்காது. என்னால இதை நம்பவே முடியல, டிமானிக் கல்ட் பீப்புள் அவங்களுக்கு எதுவுமே ஆகல. ஆனா அது என்ன வந்து கம்பி நட்டு வச்சிருக்கானுங்க, வெயிட் பண்ணுங்க, அந்த ராடு வந்து லைட்னிங்க வந்து அப்சர்வ் பண்ணுதா? அது சரி, ஆனா அது எப்படி வந்து கிரவுண்ட்ல வந்து ஃப்ளோ ஆகுது? இவன் வந்து முறிமை சேர்ந்தவன்ல, ஆப்வியஸா வந்து அவனுக்கு ஒண்ணுமே புரியாது, நம்மளுக்கு புரியும்ல. ஆப்வியஸா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து எதோ சூஸ் பண்ணும், ஈஸியஸ்ட் பாத் அதை தான் வந்து சூஸ் பண்ணும். ஹியூமனை கம்பேர் பண்ணும் போது அந்த ராட் அதுதான் வந்து கண்டக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஆப்வியஸா வந்து அதை தான் வந்து சூஸ் பண்ணும். அதனாலதான் வந்து இங்க அவங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காது. அப்பதான் இவங்க எல்லாரும் இது ஒர்க் ஆயிடுச்சுடா, டேய் சூப்பர்ரா, டீமன் லார்டு சொன்னது கரெக்ட் தான், மரத்தோட பசைய வந்து காலில்
பூசிக்கிட்டதுனால இந்த லைட்டிங்னா நம்ம எதுவுமே பண்ணல. இது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸான கூட்ஸ் இந்த பேலஸ்ல. ஆனா பாரு, டீமன் லார்டு வந்து இத எல்லாரு கூடயுமே வந்து அவர் ஷேர் பண்ணிருக்காரு. அப்பதான் நானோ பைபுல மோர் தென் 90% ஆஃப் லைட்னிங் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணியாச்சு. அப்பதான் ஹீரோ பாரு, லைட்னிங் ராடு ரப்பரு. எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட்டா தான் இருந்துச்சு இது ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்ட்டு. ஆனா இது ஒர்க் ஆயிடுச்சு. இந்த டாம்பேக்கி ஹயூன் அவங்க கிட்ட கேட்டதுனால தெரிஞ்சுது இந்த டிராகன் டெட்ல வந்து லைட்னிங் அட்டாக் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு. அது மூலியமா வந்து முன்னாடியே நானோ கூட கலந்து பேசி ஒரு பிளான போடுறது நல்லதா போச்சு. அப்பதான் இது அங்கிருந்து குறுகுறுன்னு பார்க்கும் நம்ம ஹீரோவை மேல இருந்து. யாரு? டிராகன் டெட்ல. அப்பதான் நம்ம ஹீரோ, நீதான் நான் முதல்ல உயிரோட பாக்குற மித்திக்கல் கிரீச்சர். உன்னை பார்த்த உடனே என்னால சொல்ல முடியும் நீ சாதாரண ஆள் இல்ல அப்படின்ட்டு. ஆனா உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அங்க இருந்து என்ன கீழே பாப்ப, ஒரு மாதிரி உனக்கு நான் கீழேன்ற மாதிரி. அப்பதான் அது அங்க இருந்து குர்ரு அப்படின்னுட்டு அது உரும்பு மேல இருந்து. அப்பதான் ஹீரோ இங்க இருந்து, எல்டர் மாங்க, எஸ் தலைவரே புரிஞ்சு 6 வாட் ட்ரிபிள் அட்டாக் பண்ணுங்க, எல்லாருமே வந்து உங்களுடைய பிளேட் ஆராவை ரிலீஸ் பண்ணுங்க. எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபைட் பண்ண ரெடி ஆயிடுவாங்க. இப்போ வந்து நம்மளுடைய டிராகன் டெட்ல வந்து சுத்து போட்டாச்சு. ஸோ ஃபைட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். அப்பதான் ஹீரோ வந்து சிக்னலும் கொடுத்துருவான், லெட்ஸ் பிகின் அப்படின்ட்டு. கேப்டன்ஸ் எல்லாருமே போயிட்டு அதோடைய ஹெட் அட்டாக் பண்ணுங்க. எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு அவங்களுடைய ஸ்வாட் ஆரோவை வச்சு இந்த டிராகன் டெட்ல வந்து அட்டாக் பண்ணுவாங்க. மெயினா வந்து தலையை தான் குறி வைப்பாங்க. பட் அங்க ஒண்ணுமே ஆகாது. அது காமா பார்த்துட்டு இருக்கும். அதுக்கு யாரோ வந்து கிச்சில காமுட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு எந்த ஒரு டேமேஜ் இருக்காது. அப்பதான் அது, ஏய் என்னடா பண்றீங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு இருக்கோம், கொசுவை தட்டி விடுற மாதிரி. அப்பதான் இங்க நம்மளுடைய மெயின் கார்டு டார்க் கிங் நான் நினைச்சதுதான் பிளேட் ஆரா வந்து அத ஒண்ணுமே பண்ணல. 6 வாட் ட்ரிபிள் ஈபாங் என்ன ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உடனே நம்மளுடைய 6 வாட் ட்ரிபிள் அவங்க போட்டிருப்பாங்களே ஒரு கிளாக்கு, அதை தூக்கி போட்டு ஃபைட்டுக்கு ரெடி ஆயிடுவாங்க. எஸ் சார் அப்படின்ட்டு நாம எல்லாரும் டிராகன் டெட்டோட தலைக்கு குறி வச்சு அதை முடிச்சு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பைபுள்ளிங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சிரும் டிராகன் டெட்ல தலையை சீவ. அப்பதான் இதுவுமே, வாங்கடா வாங்க, ஏன் தலையா சீவ போறீங்க பாத்துடலாம், இன்னைக்கு நீங்களா இல்ல நானா அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே பார்த்துட்டு இருக்கோம். இந்த டிராகன் டெட்ல பையன் வந்து கொஞ்சம் மோசமானவன் தான். அப்பதான் நம்மளுடைய மெயின் கார்டின 24 டிமானிக் ஸ்வாட் டெக்னிக், ஃபைனல் டெக்னிக், ஸ்வாட் செக்ட், ஸ்வாட் சினர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணோம். அப்படி அப்பதான் இந்த பக்கம் நம்மளுடைய ஈபாங்க இல்லூஷன் ஸ்வாட் டெக்னிக், அல்டிமேட் டெக்னிக், இல்லூஷன் மார்ஷியல் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய அல்டிமேட் டெக்னிக். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இந்த டிராகன் டெட்ல அட்டாக் பண்ண, இந்த பக்கம் நம்மளுடைய மெயின் கார்டியன் அதை விடாதடா அட்டாக் பண்ணிக்கிட்டே இரு. அப்பதான் இந்த பக்கம் நம்மளுடைய சாங்குவா டிஸ்ட்ரக்டிவ் ஆக்ஸ் செக்ட், அல்டிமேட் டெக்னிக், விண்ட் ஃபார்மிங் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாங்குவோட அல்டிமேட் டெக்னிக்கை யூஸ் பண்ண, இந்த பக்கம் வாங்க டீமன் ஃபிஸ்ட் செக்ட், அல்டிமேட் டெக்னிக், ஆல் ப்ரீசிங் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அல்டிமேட் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுவான். திட்ட இங்க நம்மளோட ஹீரோவோடைய 6 வாட் ட்ரிபிள் அவங்களுடைய 6 பேரோடைய அல்டிமேட் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அப்பதான் இந்த பக்கம் வாரியர் டான்ஸ் செக்ட், அல்டிமேட் டெக்னிக், ப்ளூமிங் ஆஃப் த 100 ஃப்ளவர்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னிக்கு. இந்த பக்கம் வெஸ்டர்ன் கேட் செக்ட், அல்டிமேட் டெக்னிக், ஃபோர்ஸ் ஆஃப் த டிவைன் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண, இந்த பக்கம் பாக்கி பியூர் கிக் செக்ட், அல்டிமேட் டெக்னிக், வேர்புல் கிக். இந்த பக்கம் நம்மளுடைய 3 டிமானிக் டிராகன் பாம் செக்ட், அல்டிமேட் டெக்னிக், அன்ரெஸ்டைன்ட் டிமானிக் டிராகன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3மே அட்டாக் பண்ணோம். 6 பேரோட அல்டிமேட் டெக்னிக் பிளஸ் மெயின் கார்டியனோட அல்டிமேட் டெக்னிக் அண்ட் தென் ஈபாங்கோட அல்டிமேட் டெக்னிக்கு கூட எல்லாரும் போயிட்டு மானவரியா அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த டிராகன் டெட்ல. நம்ம ஈபாங்க இதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் டெட்டோட நாக்குல போயிட்டு சூடு போட்டுன்னு இருப்பான் அவனுடைய ஃபயர் பவரை யூஸ் பண்ணி. 6 வாட் ட்ரிபிள் அல்டிமேட் ரேம்பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மானவரியா அவங்களோட அல்டிமேட் டெக்னிக்கை வந்து இந்த டிராகன் டெட்ல மேல வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க. நான் எப்பெல்லாம் வந்து என் பொண்டாட்டி என் பிள்ளையும் பார்க்க போறேனோ அப்போல்லாம் வந்து அந்த கண்ணங்கிறவன் அந்த சின்ன சின்ன பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். அப்பதான் இந்த பக்கம் மோயாங்கோட பையன், ஓ எப்பாடே அமேசிங்டா, இந்த மாதிரி அட்டாக் பண்ணா அந்த டிராகன் டெட்ல உயிர் பொழைக்க வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா டிமானிக்கல்ட்டு தான் ஃபர்ஸ்ட் இந்த டிராகன் டெட்லோட தலையை வந்து சீவுவாங்க எல்லா ஃபோர்ஸுக்கும் முன்னாடி. என்னுடைய அப்பாவும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜேகல் தேவையில்லாம பயந்துட்டாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என்னோட சைடு தான் வந்து பயங்கரமா சஃபர் ஆக போகுது போலயே. சரி நான்
நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கிளம்ப போவான். அப்பதான் உடனே ஒரு சவுண்டு கேட்கும், டேய் எட்ட போடா அது வருது அப்படின்னுட்டு. என்னன்னு பார்த்தா இந்த பயபுள்ளியோடைய வயிறு வந்து உப்பிடும் பயங்கரமா. திட்ட என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரெத் அட்டாக் பண்ண வருது, டிராகன் பிரெத். அப்பதான் உடனே இவன் இது என்ன பண்ண போகுது, இது திட்ட இன்கிரெடிபிள் அமௌண்ட் ஆஃப் ட்ரூ எனர்ஜி வந்து இது கேதர் பண்ணுது. அப்பதான் உடனே இவரு மெயின் கார்டின எல்லாம் எட்ட வாங்கடா, ஃபார்மேஷனை வந்து கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிக்னல் கொடுத்துருவாரு. எல்லாருமே வந்து எட்ட போக ஆரம்பிச்சிருவாங்க அந்த டிராகன் டெட்ல விட்டு. அப்பதான் என்ன ஆகும்னு பார்த்தா பயபுல டக்குன்னு ஒரு யூட்டனை போட்டு நம்மளோட ஈபாங்க்கு முன்னாடி வந்துருவான் டிராகன் டெட்ல. ஈபாங் மட்டும் கிடையாது, சேய் தெக்யூன் ஹீரோவோட கடைசி ஸ்வாட் 2 பேருக்கு முன்னாடி வந்து இந்த டிராகன் டெட்ல வந்து வந்துரும் கரெக்டா. இப்ப வந்து இவங்களால தப்பிக்கவே முடியாது, ரொம்ப கிட்ட இருக்காங்க. அப்பதான் இங்க இருந்து மூணும் வேங்கும் கத்துவாங்க, ஈபாங் சேய் தாக்கியும் அப்படின்னுட்டு. அப்பதான் ஈபாங்க்கும் இந்த பொண்ணுக்குமே வந்து தெரிஞ்சிடும், அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சு அப்படின்னுட்டு. பயபுள்ள வந்து அதோட பிரெத் அட்டாக் அதையுமே வந்து லான்ச் பண்ணிடும். இதோட பிரெத் அட்டாக் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு இன்கிரெடிபிளான ஃபயர் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும், பிளஸ் லைட்னிங், ஒரு மாதிரி கம்பைன்டு ஒரு ஃபயர் பவர். கரெக்டா வந்து அந்த பிரெத் அட்டாக் வரும்போது தான் டைட்டில போடுவானுங்க. என்னால இது நம்பவே முடியல, இதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த என்டையர் மவுண்டெயின் அது எல்லாமே டிசப்பியர் ஆயிடுச்சு. என்ன கொடூரண்டா இது. அது பண்ண அட்டாக்ல அங்க இருந்து ஒரு மவுண்டெயின் காணா போயிடும். அதாவது ஒரு மவுண்டெயின், அங்க ஒரு மிகப்பெரிய மலை இருக்கு, ஆனா இப்ப இல்ல. அப்பனா பாத்துக்கோங்க அது எவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக் அப்படின்னுட்டு. அப்பதான் இந்த பக்கம் பாக்கி வெறும் சாம்பல் தான் வந்து மிச்சம் இருக்கு. அப்பதான் இந்த பக்கம் மூன் வந்து அழுக ஆரம்பிச்சிருவா ஈபாங் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஈபாங் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினைச்சிட்டாங்க. அப்பதான் அங்கிருந்து ஈபாங்க, டாய் நான் என்ன உயிரோட தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுப்பான் மேல இருந்து. அப்பதான் இவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு திரும்பி பார்ப்பாங்க. அப்பதான் மூணுமே வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆவா, ஓகே அவன் சாவல உயிரோட தான் இருக்கான் அப்படின்னுட்டு. அப்பதான் மேல வந்து இவங்க 2 பேரும் பறந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோ தான் வந்து இவங்களை காப்பாத்திட்டான். அந்த லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து அவனுடைய டெலிகைனசிஸ் பவரை யூஸ் பண்ணி இவங்க 2 பேருமே வந்து அவன் சேவ் பண்ணிட்டான். அப்பதான் உடனே மூணு, கடவுளே நீ செத்து போயிட்டு நான் நினைச்சேன்டா. அப்பதான் ஈபாங்க, ஹிஹி நானும் அதான் நினைச்சேன், காத்துல பறக்கிறத பார்த்தா நான் செத்து ஆவி ஆயிட்டு பறக்கிறேன்ட்டு நானுமே நினைச்சிட்டேன். அப்பதான் உடனே இந்த பொண்ணு சொல்லும், டீமன் லார்ட் ரொம்ப நன்றி எங்களை சேவ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்மளுடைய டிராகன் டெட்ல என்னடா ஜாலியா பேசினா இருக்கீங்க, அடுத்த அட்டாக்கை வந்து லான்ச் பண்ண அது ரெடி ஆயிடும், வயிறு வந்து திருப்பி உப்பிரும், திருப்பி கக்க வருது அடுத்த ஃபயர் அட்டாக்க. அப்பதான் நம்ம ஹீரோ அவங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எட்ட கொண்டு போவான். அப்பதான் நம்மளோட ஈபாங்க, டேய் எரும மாட்டு பையில மறுபடியும் அட்டாக் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங்க வந்து கத்திட்டு இருப்பான். அதை பார்த்து அப்பதான் நம்ம ஹீரோ வந்து இவங்க 2 பேரையும் தூக்கி பின்னாடி போட்டுருவான். டேய் உங்களுடைய எல்லாரோட வெப்பன்ஸையும் கீழே போடுங்க, கீழே போட்டு கீழே குனிங்கடா அப்படின்னு. ஏன்னா இவங்க கையில வச்சிருக்கிறது என்னது, அயன் ஸ்வாடு. லைட்னிங் அட்டாக் பண்ணா என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டியை வந்து அயன் கண்டக்ட் பண்ணுமா பண்ணாதா, அதனாலதான் வந்து கீழே போட்டு அந்த போல் இருக்கு பாத்தீங்கன்னா நட்டு வச்சிருக்காங்களே கம்பம், அது ஹைட்டுக்கு நிக்காம அதை விட்டு கொஞ்சம் ஹைட்டு கம்மியா கீழே குனிய சொல்றாரு இவரு. அவனுங்களுமே வந்து எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கீழே குனிய ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவான்னா அவனோட ஐஸ் பவர் வந்து யூஸ் பண்ணுவான். அவன் ஐஸ் பவரை யூஸ் பண்ணி நிறைய ஸ்வாடை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருவான் காத்துல. அப்பதான் வந்து இந்த டிராகன் டெட்லுமே வந்து பார்க்கும், நம்ம ஹீரோ வந்து அட்டாக்கை வந்து லான்ச் பண்ணிடுவான். அந்த எல்லா ஐஸ் ஸ்வாடுமே போயிட்டு அந்த டிராகன் டெட்ல வாயிலே வந்து குத்துன்னு குத்தும். இப்ப வந்து அது எனர்ஜியை வந்து கேதர் பண்ணிட்டு இருந்தது அடுத்த அட்டாக்கை வந்து லான்ச் பண்ண. இப்ப நம்ம ஹீரோ வந்து வாயிலே குத்தி அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டான், அந்த அட்டாக்கை வந்து லான்ச் பண்ண விடாம. இவனுங்க எல்லாருமே வந்து குஷி ஆயிடுவாங்க, ஏ ஜாலி டீமன் லார்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு அந்த அட்டாக்கை அப்படின்னுட்டு. அப்பதான் நம்மளோட மெயின் கார்டியன், டேய் மூடிக்கிட்டு உக்காருங்கடா கீழே, எவன்டா வந்து உங்களை எந்திரிக்க சொன்னது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து இன்னுமே வந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருப்பான். பட் என்னதான் பண்ணாலும் நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. ஏன்னா பயபுள்ள வந்து என்னதான் அட்டாக் வாங்கினாலும் வாய் வரைக்கும் எடுத்துட்டு வந்துடும் அந்த அட்டாக்கை. வானத்தை பார்த்து அந்த அட்டாக்கை வந்து லான்ச் பண்ணும், சுத்தி எல்லாருமே வந்து பயங்கரமா லைட்னிங் வந்து அட்டாக் பண்ணும். பட் இவங்க வந்து மெட்டல் ராட் வச்சிருக்கவே அந்த லைட்னிங்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. அது வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி கிரவுண்டுக்கு அனுப்பிடும். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வானத்துல வந்து லான்ச் பண்ணிடுச்சு ஒரு எலக்ட்ரிசிட்டி பால் மாதிரி. அந்த ஸ்பியர்ல இருந்து சுத்தி எல்லா இடத்துலயுமே
எல்லாருக்குமே வந்து லைட்னிங் அட்டாக் வந்து பண்ணுது ரேண்டமா மானவரியா ஹை வோல்டேஜ். இப்போ என்ன ஆக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு அயனில் வந்து உங்களால் எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ண முடியும். பட் எலக்ட்ரிசிட்டியோட வோல்டேஜ் வந்து அதிகமாக அதிகமாக அந்த அயனால் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அது வந்து ஒரு மாதிரி ரெட் கலர் ஆகிட்டு மெல்ட் ஆக ஆரம்பிக்கும்ல, அதே தான் வந்து இங்கேயும் ஆகுது. அது அவ்வளோ பவர்ஃபுல்லான லைட்னிங் அட்டாக் வந்து இது பண்ணிட்டு இருக்கு. அப்போதான் நம்மளுடைய பாக்கி இது இப்படியே போச்சுன்னா இது ரொம்ப நேரத்துக்கு வந்து இதால் தாக்கு பிடிக்க முடியாது. இது ரொம்ப கண்டினியூஸாக வந்து அட்டாக் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து அட்டாக் பண்ணிட்டு லைட்டாக விட்டுரும், ஆனால் வந்து இது இப்போ அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போதான் நம்மளுடைய நானோ இப்படியே போயிட்டு இருந்தா இந்த லைட்னிங் ராட்லாம் வந்து ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்காது. அப்போதான் நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான். நான் என்ன நினச்சேன்னா முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய ஃபோர்ஸை ரொம்ப யூஸ் பண்ணாமல் ரொம்ப புஷ் பண்ணாமல் அதோடைய எக்ஸ்ட்ரீமுக்கு ஈஸியாக வந்து ஒரு டாக்டிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி இந்த பைபிளை முடிச்சு கட்டிடலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து இதை நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் போலேயே. இப்படியே போயிட்டு இருந்தா எங்க எல்லாருக்குமே வந்து ஷாக் அடிக்கும். நாங்கள் அதோடைய லைட்னிங் அட்டாக்கோட ரேஞ்சுக்கு வந்துடுவோம். என்னால் என்னுடைய ஃபார்ம்லெஸ் வார்டுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதோடைய லைட்டிங் அட்டாக்கோட ரேஞ்சு ரொம்ப வைடா இருக்கு. நானோ வேற ஏதாவது வழி இருக்கா இந்த பைபுலைய டேக் டவுன் பண்றதுக்கு? அப்பதான் நம்மளுடைய நானோ பைபுல ஹீட் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா இந்த அயன் ராட்ல இருக்க ஆட்டம்ஸ்லாம் வந்து வைப்ரேட் ஆகிட்டு அதோடைய எலக்ட்ரான்ஸ் அதோடைய மூவ்மெண்ட் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நானோ வந்து சயின்ஸ் கிளாஸ் வந்து எடுக்கும். ஐ மீன் சயின்ஸ் அண்ட் பிசிக்ஸ். அப்போதான் உடனே நம்மளோட ஹீரோ நானோ கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா, எனக்கு புரியுற மாதிரி. அப்போதான் நானோ வந்து சொல்லும் சிம்பிளிஃபை ஃபார்ம்ல இப்போ வந்து அயன் ராட்ல வந்து ஹீட் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா அதோடைய கண்டக்டிவிட்டி அது வந்து பாதிக்கப்படும். அதால ப்ராப்பரா வந்து லைட்னிங்கை வந்து சேனல் பண்ண முடியாது. அந்த கூடிய விலங்கோட லைட்னிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்பதான் இங்கிருந்து மூன் வந்து கத்திட்டு இருப்பா டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து. அப்பதான் நம்ம ஹீரோ நீ கொஞ்சம் பின்னாடி போ மூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவளுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. ஹீரோ வந்து அவனுடைய டெலிகைனசிஸ் பவரை யூஸ் பண்ணி எல்லாருமே வந்து குண்டுகட்டா தூக்கி எட்ட போக வச்சிருவான். அந்த லைட்னிங் ரேஞ்சை விட்டு தள்ளி எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுவானுங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்னுட்டு டிமானிக் கல்ட்டோடைய பீப்புள்ஸ். அப்போதான் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய பவரை வந்து ரிலீஸ் பண்ணுவான். அதாவது அவனுடைய டிமானிக் ஃபயர் அந்த பவர் அதை ரிலீஸ் பண்ண உடனே இந்த பக்கம் இவன் பிளாக் ஃபிளேம்ஸ் டே ஈபாங்க நீ யூஸ் பண்ற ஃபிளேமோட அது ரொம்ப பயங்கரமா இருக்குடா. அப்பதான் ஈபாங்க பின்ன என் தலைவனா கொக்கா டீமன் லாட்ரா எப்பயுமே ஒரு கெத்து தான். அப்பதான் நம்மளோட ஹீரோ என்னடா இது இந்த ஃபயரை யூஸ் பண்ண உடனே என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. முன்ன இருந்த மாதிரிலாம் ஒன்றும் இந்த லைட்னிங் வந்து என்ன அஃபெக்ட் பண்ணல. லைட்டா வந்து கூசுது பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் மேனேஜபிள் தான். அப்பதான் பைபிள் வந்து டென்ஷன் ஆயிடுவான். டென்ஷன் ஆயிட்டு கத்த ஆரம்பிப்பான். அந்த டிராகன் டர்ட்டில் கத்திட்டு பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணுவான். இப்ப எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. டேய் அயன் ராட் வந்து மெல்ட் ஆகுதுடா பார்த்து எல்லாம் பின்னாடி போங்க அப்படின்னுட்டு. ஆப்வியஸா வந்து அயன் ராட் வந்து மெல்ட் ஆயிட்டு ஒரு சில அயன் ராட் வந்து கீழே ஊத்த ஆரம்பிச்சிரும். மெல்ட் ஆயிட்டு ஆப்வியஸா வந்து அயன் ராட் இல்லைன்னா என்ன ஆகும், அது பக்கத்துல இருக்க மக்கள்லாம் வந்து லைட்னிங்கால அஃபெக்ட் பண்ணப்பட்டு ரோஸ்ட் செய்யப்படுவார்கள். பார்பிக்யூ அதே இடத்தில் வந்து இறந்து விடுவார்கள். அப்போதான் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஃபார்ம்லெஸ் வார்டை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்பதான் வந்து அவன் நினைச்சு பார்ப்பான், ஓஹோ இது வந்து இன்னொரு மித்திக்கல் கிரீச்சரோட எனர்ஜியை வந்து சென்ஸ் பண்ண உடனே பைபிள் வந்து ரொம்ப ஃபியூரியஸ் ஆயிடுச்சு. இப்போ அது ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணுது. இப்படியே போயிட்டு இருந்தா என்னோட சப்பார்டினேட்ஸ் எல்லாருமே வந்து இறந்துருவாங்க. அது வந்து பயங்கரமா கத்தும், ஒரு மாதிரி பயங்கரமா வந்து ரோட் பண்ணிக்கிட்டு பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா வந்து ஹீரோ வந்து இந்த இடத்துல வந்து கிர்னினோட பவர் வந்து யூஸ் பண்றான்ல, அதை சென்ஸ் பண்ணி ஹீரோமே வந்து அட்டாக் பண்றது வந்து ரெடி ஆயிடுவான். அப்பதான் வந்து அவன் சொல்லுவான், வா நீயா நானான்னு பாத்துடலாம், ஒன்று நான் இருக்கணும் இல்லை நீ இருக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் டர்ட்டில் வந்து அடுத்த அட்டாக் வந்து ரெடி ஆகிடும். அடுத்த அட்டாக் வந்து அது பண்ண வர நம்ம ஹீரோ என்ன சும்மா விடுவானா, அவனோட டெலிகைனசிஸ் அண்ட் தென் வாய்ட் கேப்சர் அதை யூஸ் பண்ணி இன்னும் வாயை பொழகிறேன் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு வாயை வந்து மூடி விட்டுருவான். ஸோ இந்த அட்டாக் வந்து ஸ்டாப் செய்யப்பட்டது. அதுக்குமே ஒன்றும் புரியாது, என்னடா இது ஏன் வாயவும் பொத்திட்டான் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜம்பை போட்டு சும்மா தாறு மாறா வந்து இந்த டிராகன் டர்ட்டில் வந்து அட்டாக் பண்ணுவான்.
அதுக்குமே வந்து கொஞ்சம் ப்ளீட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இவங்களாம் அட்டாக் பண்ணியிருப்பாங்க, ஒன்றுமே ஆயிருக்காது. இப்போ ஹீரோ வந்து அவனுடைய ட்ரூ எனர்ஜி, அதாவது இன்டர்னல் எனர்ஜிக்கெலாம் மேலே அந்த எனர்ஜியை வந்து யூஸ் பண்ண உடனே பயபுலிக்கு வந்து ப்ளீட் ஆகும். அப்போதான் இவனுங்க எல்லாருமே வந்து குஷி ஆயிடுவானுங்க. டிமானிக்கல் பீப்புள், டேய் டீமன் லார்டு வந்து அதை முடிக்க போறாரு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவுமே வந்து கொஞ்சம் நல்லா தான் வந்து அட்டாக் பண்ற மாதிரி தெரியும். அப்பதான் பயபுள்ள வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு லுக் விடும் திமிரா. அப்போ வந்து ஹீரோவுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஏதோ சரியில்லை அப்படின்ட்டு. ஹீரோ கிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வாயை பொளந்து ரெடியா வச்சிருக்கோம் அட்டாக் பண்றதுக்கு. ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிருப்பான்ல, நல்லா அடி வாங்குற மாதிரி அடியை வாங்கிட்டு வாடி மாப்பிள்ளை கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது அப்போதான் நம்ம ஹீரோ வந்து ஜஸ்ட் மிஸ் அவனுடைய ஃபுட் ஒர்க்கை யூஸ் பண்ணி டொயிங் 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 அப்படின்னு சொல்லிட்டு வாய்டு ஸ்டெப்பை யூஸ் பண்ணி தப்பிச்சு எட்ட வந்துடுவான். அப்போதான் வந்து ஹீரோவுமே நினச்சி பார்ப்பான், நைஸாக வந்து நான் அட்டாக் பண்ண டேமேஜ் வாங்குற மாதிரி நடிச்சு என்னை கிட்ட வர வச்சு நைஸாக வந்து மூஞ்சிக்கு நேரம் பிளாஸ்டா போடுற இருக்குதுடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான். அப்போதான் வந்து அந்த அட்டாக்கே வந்து முடிஞ்சிருக்காது. அதுக்குள்ள வந்து வயிறு உப்பி இன்னொரு அட்டாக் வந்து பயபுல் வந்து லான்ச் பண்ணும். அப்போ அது நம்ம ஹீரோ, ஒன்று நான் பண்ண விடுவேனா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே வந்து அதை ஸ்டாப் பண்றதுக்காக பாஞ்சி வருவான். அந்த பிளாஸ்ட் அட்டாக்கை கிட்ட போனோடனே தான் தெரியும் அது வந்து பிளாஸ்ட் அட்டாக்கே இல்லை. பிளாஸ்ட் அட்டாக் பண்ற மாதிரி வந்து அதோட கொம்பு இருக்கும் பாத்தீங்களா, நிறைய ஹார்ன், அதுல வந்து எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வந்து ஹீரோ வந்து ஸ்ட்ரெயிட் அட்டாக் பண்ண வருது. லைக் கொம்பை வச்சு முட்டை வருது. ஹீரோமே வந்து அந்த கொம்பை வந்து தடுப்பான். பட் ஹீரோவை கம்பேர் பண்ணும் போது அது ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதோடைய ஃபோர்ஸ். அதை வந்து ஹீரோவால் வந்து தடுக்க முடியாது. ஏன்னா ஆப்வியஸாக வந்து உங்களுக்கே தெரியும் இவன் மனுஷன், அது வந்து டிராகன் டர்ட்டில், ஒரு மித்திக்கல் கிரீச்சர். அப்படியே வந்து முட்டி தரையா வந்து அமிக்கிடும். அது ஹீரோ வந்து ஹெவியாக வந்து டேமேஜ் எடுத்துட்டான் இந்த அட்டாக் மூலயமா. அப்போதான் வந்து எல்லாருமே வந்து கிட்ட ஓட போவாங்க, டீமன் லார்டு உங்களுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் பைபிள் வந்து முன்னாடி ஒரு பிரெத் அட்டாக் பண்ணியிருக்கும்ல, அதை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணோம். கரெக்டாக வந்து நம்ம ஹீரோ நோக்கி ஒரு ஹெவியான ஒரு ஃபயர் பவர் கொண்ட ஒரு பிரெத் அட்டாக் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவுக்கு நேராக வந்து அதை லான்ச் பண்ணிடும். அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு வந்து தெரிஞ்சிடும் இதை டாட்ஜ் பண்ண முடியாது, என் கதை முடிஞ்சு அப்படின்ட்டு. சரியான ஒரு அட்டாக் அது, சும்மா பயங்கரமாக வந்து வெளிச்சமாக இருக்கும், சத்தமாக இருக்கும், பயங்கரமான ஒரு பிளாஸ்ட். அப்போதான் இங்கே ஹீரோவோடைய ட்ரெஸ் வந்து எரிஞ்சு போய் காற்றுல வந்து பறக்கும். அந்த இடமே வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். அது அட்டாக் பண்ணியிருக்கும்ல, அந்த இடமே வந்து மெல்ட் ஆயிருக்கும், அந்த ஃப்ளோர் எல்லாமே. அப்பதான் வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்ற 2 பேர் போயிருப்பானுங்க, டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுங்களுடைய நிலைமையும் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அவனுங்க வந்து எரிஞ்சு போய் ஷாக் அடிக்கப்பட்டு வாயை பொழந்துக்கிட்டு கீழே கிடப்பானுங்க. அப்பதான் இங்க இந்த பொண்ணு, என்னால நம்பவே முடியல, நான் வந்து அவரை ஸ்டாப் பண்ணியிருக்கணும், என்ன நடந்திருந்தாலும் அவரை நான் ஸ்டாப் பண்ணியிருக்கணும். அப்பதான் இங்க எல்லாருமே டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ வந்து செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டானுங்க எல்லாருமே. அப்பதான் வந்து புகை மூட்டத்துல இருந்து பர்பிள் கலர் லைட் எரியும். என்னன்னு பார்த்தா அந்த லைட் வந்து போக போக பிரைட் ஆகும். அந்த லைட்டை சுத்தி பயங்கரமான ஃபயர், பர்பிள் அண்ட் தென் பிளாக் அண்ட் தென் ஒரு மாதிரி டிமானிக் ஃபயர், அது வந்து பயங்கரமா வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சு ஒரு ஸ்பியர் மாதிரி கிரியேட் ஆகும். எல்லாருமே வந்து பார்த்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக, வேற யாரு, மீண்டும் எழுந்து வருவாயடா பார்த்திபா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து வந்துட்டான். அந்த அட்டாக்கை வந்து என்னதான் வந்து ஸ்ட்ரெயிட்டா வாங்கியிருந்தாலும் ஹீரோ வந்து எப்படியோ தப்பிச்சிட்டான். எல்லாருமே வந்து ஹாப்பி ஆயிடுவாங்க, டீமன் லார்டுக்கு வந்து எதுவுமே ஆகல, அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பாருங்கடாடி அந்த பிளாக் ஃபிளேம், அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு முன்ன விட. அப்பதான் வந்து ஹீரோக்குமே வந்து ஒன்றும் புரியாது, என்னடா இது, என்ன நடந்துச்சு, அது என்ன அட்டாக் பண்ணுச்சு, எனக்கு எதுவுமே ஆகலையா, ரொம்ப பயங்கரமா அடிபடும் நான் நினைச்சேன், பட் ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். அப்பதான் வந்து நானும் சொல்லும் திட்ட 400% சார்ஜ்டு. அப்போதான் வந்து ஹீரோக்குமே வந்து ஒன்றும் புரியாது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் நானும் வந்து இன்னுமே சொல்ல ஆரம்பிக்கும், நான் வந்து ஃபிகர் அவுட் பண்ண வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், உங்களுடைய ஹீட் எனர்ஜி அந்த லைட்னிங்கை வந்து வீக் ஆகிடுச்சு, அது மட்டும் கிடையாது அந்த லைட்டிங் அட்டாக்கை வந்து நீங்க அப்சர்வ் பண்ணிட்டீங்க ஆஸ் அ எனர்ஜி சோர்ஸா. அதை கேட்டோடனே ஹீரோ சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஓஹோ இதான் விஷயமா, அப்ப நான் இதுக்கப்புறம் இந்த லைட்னிங்கை பத்தி கவலைப்பட தேவையில்ல போலயே,
அப்பதான் வந்து இங்க காட்டுவாங்க இன்னொரு இடத்துல இங்க வந்து அந்த பனி துகள்கள் அது எல்லாமே வந்து கீழே விழுந்துட்டு இருக்கும், அந்த ஐஸ் கிறிஸ்டல் அந்த மாதிரி. என்னன்னு பார்த்தா அந்த டிராகன் டெட்ல பைபிள்ல தான் இங்கேயும் வந்துட்டான், வந்து வானத்தை பார்த்துட்டு இருக்கான். அங்க வந்து வானத்து மேல வந்து ஒரு பனி புயலை வந்து கிரியேட் பண்ணிருக்கானுங்க. வேற யாரு? இவனுங்க தான் நார்த்தன் சி ஐஸ் பேலஸ். அவனுங்க தான் வந்து இந்த டிராகன் டெட்ல வந்து கொல்ல பாக்குறானுங்க. அந்த பேலஸை சேர்ந்த முக்கியமான ஆளுங்க யாரு? வைஸ் பேலஸ் மாஸ்டர் பிளஸ் இந்த பேலஸ்ல இருக்க எல்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து இவன் வைஸ் பேலஸ் மாஸ்டர் இப்பவே அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குறான். அப்பதான் வந்து இவங்க லான்ச் பண்றாங்க ஒரு கிரிட்டிக்கல் அட்டாக், ஐஸ் ஒயிட் டிவைன் பாம் 5th டெக்னிக் ஐஸ் ஹெவன் ஒயிட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அட்டாக். அந்த கிறிஸ்டல்லாம் வந்து ஃபார்ம் ஆயிட்டு ஃபால் ஆயிட்டு இருந்துச்சுல்ல, அந்த கிறிஸ்டல் எல்லாமே போயிட்டு இந்த டிராகன் டெட்ல வந்து அட்டாக் பண்ணது பயங்கரமா. அப்பதான் பைப்புள்ளைக்கு வந்து மலரும் நினைவுகள் பழசெல்லாம் ஞாபகத்து வருது. இவங்களுடைய முன்னோர்கள், அதாவது ஏற்கனவே இருந்த பேலஸ் மாஸ்டர் அந்த டிவைன் ரிலிகை யூஸ் பண்ணி இதை அட்டாக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி அடைச்சு வச்சிருப்பார்ல, அந்த ஞாபகம் வந்து பைபிளுக்கு வந்துருச்சு. அதை நினைச்சு பார்த்த உடனே பைபிளை வந்து காண்டாயிடுவான். ஏண்டா டேய், நீங்க தானே, உங்களுடைய முன்னோர்கள் தானே அந்த பக்கி பைபிள தான் எல்லாத்துக்குமே வந்து காரணம், என்னையாட அடைச்சு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை வந்து காண்டாயிடுவான். காண்டாயிட்டு பயங்கரமான பவரை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான், லைட்னிங் அட்டாக்க. அப்பதான் இங்க இந்த எல்ட்ரு அது இப்ப கோவம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் முன்ன விட. அப்பதான் இவன் வைஸ் பேலஸ் மாஸ்டர், டேய் ஐஸ் ஒயிட் ஸ்பேஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கடா. அப்பதான் வந்து அந்த லைட்னிங் அட்டாக் வந்து பரவி இவங்களை அட்டாக் பண்ண வரும். இவங்களுமே வந்து ஷீல்டை போட்டு தடுக்கிறாங்க. அது பேர் தான் வந்து ஐஸ் ஒயிட் ஸ்பேஸ். திட்டத்திட்ட ஒரு ஐஸ் பேரியர் மாதிரி இவருமே வந்து ஐஸ் பேரியரை போட்டு தடுத்துப்பாரு அந்த லைட்னிங்ல இருந்து. டேய் எல்லாருமே வந்து தாக்கு பிடிங்க, எப்படியாவது வந்து பொறுத்துக்கோங்க. பட் நோ யூஸ், பைபிள் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். பயங்கரமா வந்து லைட்னிங் அட்டாக் பண்ண எல்லாரோட ஐஸ் பேரியருமே வந்து செதற ஆரம்பிச்சிடும். செதற பதற அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் பதறி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஜம்ப் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து இவர் நினைச்சு பாப்பாப்ளி இந்த எல்ட்ரு, நான் என்ன நினைச்சேன்னா ஐஸ் ஒயிட் ஸ்பேஸை யூஸ் பண்ணி எங்களை நாங்களே டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நினைச்சேன். பட் அது வேலைக்கே ஆகல. அப்பதான் இந்த பக்கம் வைஸ் பேலஸ் மாஸ்டர் வந்து கடுப்பாயிடாப்ளி, சே இதை எப்படா கொள்றது, எங்களுடைய 1000 பீப்புள்ஸ்ல இப்ப அதுல பாதி தான் வந்து உயிரோட இருக்காங்க, இத வந்து கொன்னதுக்கு இல்ல, இத வந்து டிஃபெண்ட் பண்ணதுக்கு. இப்படியே போச்சுன்னா எங்களோட அழிவு வந்து நிச்சயம். ஆனா அந்த கொடூரமான ஜென்மத்தை என்ன பண்றது, அந்த ஸ்கேல்ஸ் அதை தாண்டி இதை எப்படி அட்டாக் பண்றது, யோசிடா யோசி. ஒன்ஸ் அகெயின் நான் அதை அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையை நீட்டி அவருடைய ஸ்வாடை எடுக்கலான்னு போவாப்ளி. அப்பதான் உடனே அங்கிருந்து நம்மளுடைய ஜேகல் சோயி விஸ்பரிங் டெக்னிக்ல வைஸ் பேலஸ் மாஸ்டர். அப்பதான் உடனே இவருமே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜேகல் நீங்களா? ஆமா, நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அந்த டிராகன் டெட்லோட வீக்னஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சொல்லுவா. இவருமே வந்து ஷாக் ஆவாரு, என்னது அப்படின்ட்டு. அப்பதான் வந்து இங்க காட்டுவாங்க ஒரு ஃபயர் ஆரோ வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. யாருன்னு பார்த்தா இவன் தான் மோயாங்க. எல்லாரும் ஷூட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சிக்னல் கொடுத்துட்டு இருப்பான். அப்பதான் வந்து முரிமலைன்ஸ் எல்லாருமே வந்து அவங்க ஆரோல வந்து ஃபயரை வந்து கோட் பண்ணி இந்த டிராகன் டெட்ல வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஆக்சுவலா வந்து ஃபயருக்கு அது வந்து ரியாக்ட் பண்ணும். இது வரைக்கும் அவங்க பண்ண அட்டாக்கோட இது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். அப்பதான் வந்து மோயம் வந்து நினைச்சு பார்ப்பான், இது எல்லாத்துக்குமே வந்து எங்களுடைய முன்னோர்களுக்கு தான் வந்து நாங்க நன்றி சொல்லணும். இந்த ஃபயர் ஆரோ வந்து ரொம்ப இன்எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன், இதோட ஸ்கேல்ஸை தாண்டி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதோடைய தண்டரை வந்து இது வீக் பண்ணுது. அப்பதான் இந்த பக்கம் இவனுமே வந்து சிக்னல் கொடுத்துட்டு இருப்பான், இவங்க சைடு அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த டிராகன் டெட்ல பைபிளையும் பார்க்கும், என்னடா ஃபயரை வச்சு அட்டாக் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி. அப்பதான் இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா வந்து ஒரு ஆரோ மட்டும் போயிட்டு லேண்ட் ஆயிடும் அது மேல. அதை பார்த்தோன்னே இவனுங்க எல்லாம் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. பேட்ரியாக் மோயாங், அந்த ஆரோ பாத்தீங்களா? ஆமா ஃபைனலா. ஆனா இதுக்காக நம்ம பண்ண சாக்ரிஃபைஸ் வந்து ரொம்ப அதிகம், நம்மளுடைய ஃபோர்ஸ்ல பாதி தான் ரிமைனிங்கா இருக்கு. அது மட்டும் இல்ல நம்ம கிட்ட வந்து ஃபயர் ஆரோஸுமே வந்து கம்மியா தான் இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நம்ம தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா கீழே விழுந்திருக்க மற்ற ஃபயர் ஆரோஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பொறுக்கி திருப்பி ரீயூஸ் பண்ணணும்.
அப்படி வந்து அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு மோயாங் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து அவனுடைய ஸ்வாட்ல வந்து ஊற்ற ஆரம்பிச்சிருவான். அப்பதான் உடனே எங்கிருந்து பேட்ரியாக் மோயாங் என்ன பண்ண போறீங்க? நான் பண்ண போறது வந்து முட்டாள்தனம் தான். நீ என் கூட சேர்ந்து சண்டை போடுவியா? நான் வந்து அந்த டிராகன் டெட்டோட தலைய துண்டா வெட்ட போறேன். எதுக்கு முன்னாடினா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஃபயர் ஏரோஸும் தீந்து போறதுக்கு முன்னாடி அதோட தலையை நான் வெட்ட போறேன். அதை கேட்டோடனே இவன் ஷாக் ஆயிடுவான் அவாங்போ. அப்பதான் அவாங்போ வந்து சொல்லுவான், அதோட லைட்னிங் அட்டாக் வந்து கொஞ்சம் வீக்கர் ஆயிருக்கலாம், ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமையில கிட்ட போறது புத்திசாலித்தனம் இல்லை. அப்படியா, சரி அப்ப நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோயாங் வந்து கிளம்ப போயிடுவான். அப்பதான் டக்குன்னு அவாங்போ டக்குன்னு அவனுடைய ஸ்வாடை வந்து இவனுடைய ஸ்வாடு மேல வச்சு ஃபயரை வந்து இவனுடைய ஸ்வாடுக்குமே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். அப்பதான் அவன் சொல்லுவான், நம்ம பண்ண போறோம்னா அதை சீக்கிரமா பண்ண என்ன அப்படின்ற மாதிரி. அதை கேட்டோடனே மோயாங்குமே வந்து குஷியாயிடும். அப்படி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து அட்டாக் பண்றதுக்கு வந்து தயாராயிடுவாங்க. அவங்களுடைய ஸ்வாட்ல வந்து ஃபயரை கோட் பண்ணி, ஏன்னா அதோட வீக்னஸ் வந்து ஃபயர் தானே. அப்பதான் இந்த பக்கம் முரிமலைன்ஸ் பேட்ரியாக்ஸ் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து பார்த்துட்டு இருப்பானுங்க கத்திக்கிட்டு. அப்பதான் அந்த பக்கம் அவாங்போ கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிடுவான் டிராகன் டெட்ல நோக்கி. நாம வந்து நெருப்பு அணையிறதுக்குள்ள அதை முடிக்கணும், வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான் மோயாங்குமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வருவான் அந்த டிராகன் டெட்ல அட்டாக் பண்றதுக்கு. இவனுங்க வரும்போது அது என்ன சும்மாவா இருக்கும், அந்த டிராகன் டெட்ல அது வந்து அதோட லைட்னிங் அட்டாக் வந்து அது யூஸ் பண்ணும் இவங்க ரெண்டு பேர் மேல. பட் இவங்க தான் வந்து அவங்களுடைய ஸ்வாட்ல வந்து ஃபயர் வந்து கோட் பண்ணிருக்காங்கல்ல, அது மூலயமா வந்து அந்த தண்டர் எல்லாத்தையுமே வந்து இவங்க டிஃப்ளெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் அந்த அட்டாக் எல்லாம் வந்து பிளாக் பண்ணி முன்னேறி போக, இந்த பக்கம் முரிமலைன்ஸை ஃபயர் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஆரோஸை வந்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடுவானுங்க. நம்மளுடைய தலைவர்களுக்கு கவர் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த டிராகன் டெட்லுக்கு வந்து ரெண்டு வேலை. ஒன்று, இவனுங்க ஃபயர் பண்ற ஃபயர் ஆரோஸ் அதை எல்லாத்தையுமே வந்து அது டிஃப்ளெக்ட் பண்ணும் அதோடைய தண்டரை வச்சு. அது மட்டும் இல்லாம இவனுங்க ரெண்டு பேர் வேற ஓடி வந்துட்டு இருக்கானுங்க கிட்ட, இவனுங்களுமே வந்து பிளாக் பண்ணும். ஸோ அது வந்து பயங்கரமா வந்து அதோட தண்டரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும் அதோட தண்டர் அட்டாக்கை. பட் என்னதான் பண்ணாலும் ஒரு சில ஃபயர் ஆரோ வந்து அதோட லைட்னிங்கை வந்து டாஜ் பண்ணி கொஞ்சம் ஊடுருவி உள்ள போயிட்டு அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுவுமே வந்து லைட்டா டேமேஜ் எடுக்கும், ரொம்பலாம் எடுக்காது, பட் லைட்டா வந்து டேமேஜ் எடுக்கும். மேல இருந்தா தாண்டா அட்டாக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுன்னா டக்குன்னு அதோட தலையை வந்து பூமிக்குள்ள உள்ள நுழைச்சிடும். உள்ள நுழைச்சு உள்ள போக பார்க்குமா. அப்பதான் இவனுக்கு ரெண்டு பேரும், டேய் என்ன எஸ்கேப் ஆக பாக்குறியா, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து கிட்ட வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து தப்பிச்செல்லாம் போயிருக்காது, உள்ள போற மாதிரி போயிட்டு கரெக்டா இவனுங்க கால் கீழே வந்து அட்டாக் பண்ணும். அப்பதான் மோயாங் வந்து நினைச்சு பார்ப்பான், டேய் சரியான ஆளுதான் இது, தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடிட்டு அண்டர் கிரவுண்ட்ல இருந்து அட்டாக் பண்றியா நீ அப்படின்ற மாதிரி. இது டக்குன்னு இப்படி கீழே வந்து அட்டாக் பண்ணிருக்கும்ல. அப்படி அட்டாக் பண்ணும்போது இவனுங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய ஸ்வாடை வந்து கீழே விட்டுருவானுங்க, கையில பிடிச்சிருக்க மாட்டானுங்க. அப்பதான் வந்து மோயாங் வந்து ஒரு சில தண்டர் அட்டாக் வந்து அட்டாக் பண்ண வரும். இவனுமே நினைச்சு பார்ப்பான் மோயாங்கு, அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சு, இதை என்னால பிளாக்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் டக்குன்னு என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஐஸ் பேலஸை சேர்ந்த ஒருத்தவன் வந்து ஷீல்டு போட்டுருவான். ஐஸ் ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்ற அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஐஸ் ஷீல்டை வந்து உருவாக்கிடுவான் அந்த தண்டர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. அது வந்து எல்லா லைட்னிங் அட்டாக்குமே வந்து அது பிளாக் பண்ணிடும் இவங்க அட்டாக் பண்ண வந்த எல்லா அட்டாக்குமே வந்து. அப்பதான் வந்து மோயாங் இருந்து கத்த, டே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஐஸ் பேலஸை சேர்ந்தவங்க, நாங்க வந்து இதை பிளாக் பண்றோம், நீங்க போங்க அப்படின்ற மாதிரி அவனுங்க சொல்லுவானுங்க. அப்பதான் மோயாங்குமே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்வாட் எடுத்துப்பானுங்க ரெண்டு பேரும், எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்ண போவானுங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த டிராகன் டெட்ல வந்து காமியாமி அட்டாக் வந்து போடும். லைக் ஒரு தண்டர் பால் வந்து வாயில கேதர் பண்ணி அதுலேருந்து ஒரு லேசர் பீம் மாதிரி ஒரு அட்டாக்னு வச்சுக்கோங்களேன். அதை பண்ணுறதுக்காக வந்து அது எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணிட்டு இருக்கும் அதோட வாயில அதோடைய தண்டர் லைட்னிங் எனர்ஜியை. அப்போ தான் இந்த பக்கம் இவனுக்கு ரெண்டு பேரும் சும்மாவா இருப்பானுங்க. ஆல்ரெடி வந்து அந்த ஸ்வாட்ல வந்து ஆயில் மூலியமா வந்து தீ வந்து பத்தி எரியுது. அது கூட சேர்ந்து இவனுங்களுடைய என்ஹான்ஸ்டு எனர்ஜி அதை வந்து அந்த ஸ்வாட் மேல கோட் பண்ணி ஃபயர் பிளஸ் என்ஹான்ஸ் எனர்ஜி எல்லாத்தையும் கலந்து ஒரு அட்டாக் வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருப்பானுங்க இவனுங்க. அதே டைம் வந்து அதுவுமே வந்து அதோடைய லைட்னிங் எனர்ஜி வந்து வாயில வந்து கேதர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லைட்னிங் அட்டாக் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுதுல, அதுல இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்கு வந்து அந்த ஃபயர் கோட் பண்ண ஸ்வாட் தான், அதுல இருந்து வர ஹீட் வந்து இவங்களுடைய ஸ்கின்னே வந்து மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்பதான் நம்மளுடைய டிராகன் டெட்ல பைபிள் வந்து அந்த அட்டாக்கை வந்து லான்ச் பண்ணும். அது லான்ச் பண்ணும்போது பயங்கரமான ஒரு வெளிச்சத்தை வந்து கிரியேட் பண்ணும். அந்த வெளிச்சத்தை வந்து தாக்கு
தாக்கு பிடிக்காம இவனுங்க எல்லாருமே வந்து கண்ணை மூட ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த ஐஸ் பேலஸை சேர்ந்தவனுங்களும் அப்புறம் முரிம் அலைன்ஸை சேர்ந்தவனுங்களும் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் அது. அப்போதான் வந்து அந்த அட்டாக்கை வந்து லான்ச் பண்ண அந்த தண்டர் அட்டாக்கை வந்து இவனுங்க 2 பேரும் அந்த ஃபயரை யூஸ் பண்ணி அந்த ஸ்வாடு மூலிமா கட் பண்ணி ஊடுருவி உள்ளே போயிட்டு இருப்பானுங்க அந்த அட்டாக்கை தாண்டி. அப்போதான் அந்த டிராகன் டெட்ல பயபுள்ளையுமே வந்து பார்க்கும் என்னடா இது அப்படின்ட்டு. அப்போதான் வந்து இவனுங்க பயங்கரமாக வந்துட்டு இருப்பானுங்க. அந்த தண்டரை வந்து பிளாக் பண்ணி டிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு அண்ட் தென் ஃபயர் டேமேஜுமே எடுத்துக்கிட்டு. அப்போதான் இவனுக்கு 2 பேரும் நாம் எப்படியாவது வந்து தாக்கு பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் முன்னேறி உள்ளே போவானுங்க. அப்போதான் இந்த பக்கம் எல்லாருமே வந்து வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பானுங்க தலைவரே அப்படின்ட்டு. அப்போதான் இந்த பக்கம் ஐஸ் பேலஸை சேர்ந்தவங்க என்னால் நம்பவே முடியல, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இவனுங்க எல்லாமே வந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. இவனுங்க எல்லாருமே வந்து திட்ட சேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வந்து அவங்க திட்ட நெருங்கிட்டாங்க அந்த தலையை வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு. இவனுங்க எல்லாமே வந்து கத்துவானுங்க ஏ அப்படின்ட்டு. அப்போதான் இவனுக்கு 2 பேரும் அவனுடைய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே போட்டு அவனுங்களுடைய அல்டிமேட் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. செத்துப்போ மிருகமே அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவானுங்க. அந்த அட்டாக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆகிடும். இந்த டிராகன் டெட்லோடைய தலையை 2 வாயும் மேல் வாய் கீழ் வாய் சேர்த்து தனியா துண்டா ஸ்லைஸ் போட்டுருவானுங்க. ஸ்லைஸ் போட்டு இந்த பக்கமே வந்துருவானுங்க. ஸோ டிராகன் டர்ட்டிலோட ஒரு தலை வந்து அவுட்டு. அந்த டிராகன் டர்ட்டிலுக்குமே வந்து ஒன்றும் புரியாது, என்னடா இது நம்மளே வந்து சாச்சு போட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தலை வந்து கீழே விழுந்துட்டு இருக்கும், வெட்டப்பட்ட தலை. இந்த இடத்துல வந்து அது அன்கான்சியஸாக போகிற மாதிரியுமே வந்து காட்டுவானுங்க லைட்டாக. அப்போ தான் இந்த பக்கம் மோயாங்க இவனுமே வந்து லேண்ட் ஆகிடுவானுங்க கீழே தலையை வெட்டிட்டு. அப்போ தான் வந்து இந்த பக்கம் பெருமூச்சு விடுவான் இந்த அவாங்போ. அங்க இருக்க மற்ற எல்லாருமே வந்து கத்திட்டு இருப்பானுங்க. சுத்தி இருக்க எல்லாருமே வந்து பேட்ரியாக வந்து பண்ணிட்டாரு, அந்த விலங்கை கொன்னுட்டாரு அப்படின்ட்டு. அப்பதான் வந்து இந்த பக்கம் அவாங்போவுமே வந்து சிரிச்சுக்கிட்டு நினைச்சு பார்ப்பான், ஒரு வழியா வந்து நாங்க பண்ணிட்டோம், நான் வந்து இங்க சாக போறேன்ட்டு நினைச்சேன், ஆனா எப்படியோ வந்து மோயாங்குடைய பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அந்த கொடிய விலங்க கொன்னாச்சு. அப்பதான் அந்த பக்கம் இருந்து மோயாங்க பேட்ரியா கவாங்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கிருந்து கத்துவான் தூரத்துல இருந்து மோயாங்க. அப்பதான் உடனே இவன் கண்ணை மூடிட்டு சொல்லு பேட்ரியாக் மோயாங் நம்ம பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் வந்து அவன் இன்னுமே வந்து பயங்கரமா கத்துவான் அங்க இருந்து மோயாங்க பேட்ரியா கவாங்போ அப்படின்ட்டு. அப்பதான் வந்து இவனுக்குமே வந்து ஒன்றும் புரியாது, எதுக்காக வந்து இவன் கத்துறான் இப்படி பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து திரும்பி பார்ப்பான் இந்த சைடு. மோயாங்குமே வந்து ஓடி வந்துட்டு இருப்பான் பயங்கரமா கத்திக்கிட்டு. அங்க இருந்து அவன் ரொம்ப பயங்கரமா கத்துவான் பேட்ரியாக் அப்படின்ட்டு. இந்த பக்கம் மோயாங்க பாக்குறதுக்குமே வந்து கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கு, ரொம்ப ஒரு மாதிரி டெரிஃபை ஆன மாதிரி பயத்துல வந்து ஓடி வந்துட்டு இருப்பான் பேட்ரியாக் அவாங்போ அப்படின்ட்டு. இவனுக்குமே வந்து ஒன்றும் புரியாது அவாங்போக்கு எதுக்காக வந்து இவன் இப்படி ஓடி வரான் அப்படின்ற மாதிரி வந்து இவனுமே பார்த்துட்டு இருப்பான் மோயாங்க. அப்பதான் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சஜக்சா அப்படின்ற மாதிரி ஒரு தண்டர் அட்டாக், தண்டரு லேசரு தண்டர் பிளஸ் லேசரு எப்படி வேணா சொல்லலாம், ஸ்வைங் 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 அப்படின்னு வந்து இந்த பக்கம் பொழந்து கட்டிடுவன, பின்னாடி பக்கம் பூந்து முன்னாடி பக்கம் வந்துடும் ஒரு தண்டர் அட்டாக். இவனுக்குமே வந்து ஷாக்கு அவாங்போக்கு, எவன்டா நம்ம முதுகுல குத்துனது அப்படின்ற மாதிரி. இப்ப வந்து மோயாங்கோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து காட்டுவாங்க. இவங்க வந்து இந்த டிராகன் டெட்டோட தலையை வந்து வெட்டியிருப்பாங்களே, வெட்டினதுக்கு அப்புறம் வந்து இவங்க கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க தலையை வெட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த பக்கம் மோயாங் வந்து நினைச்சு பார்ப்பான், ஓகே ஃபைனலாக வந்து இதோட தலையை வந்து வெட்டியாச்சு, இன்னும் டிமானிக் கல்ட்டுக்கும் ஐஸ் பேலஸ்க்கும் ஹெல்ப் பண்ணா இதை மொத்தமாக கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து யோசிச்சு பார்ப்பான். அப்போதான் வந்து இவன் இந்த மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு வந்து ஒரு சில ரத்தம் வந்து இவன் மேலே சிந்தும், ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் பிளட். அப்போதான் வந்து இவன் ரியலைஸ் பண்ணுவான், என்னது இது, என்ன ஒரு மாதிரி பிளாக் கலரில் லிக்விட் வந்து என் மேலே ஊற்றுது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்ப்பான். அப்போதான் வந்து இவனுடைய கண்ணில் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து காட்டுவாங்க. அந்த டிராகன் டர்ட்டிலோடைய வெட்டப்பட்ட தலை அது வந்து எந்திரிச்சு நிற்கும் பாதி கழுத்தோட. அதை பார்த்துட்டு இவன் பயங்கரமா வந்து ஷாக் ஆவான். மேல இருந்து பயங்கரமா அந்த டிராகன் டர்ட்டிலோட பிளட் வந்து கீழே ஊத்திட்டு இருக்கும். அப்பதான் இவங்க மற்ற எல்லாருமே முரிம் அலைன்ஸை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆவாங்க, அது வந்து அப்படின்ட்டு. அப்போதான் இந்த பக்கம் அவாங்போ இது எல்லாமே வந்து நடக்கிறது தெரியாம அவன் ஜாலியா வந்து உக்காண்டிருப்பான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு. அப்பதான் கரெக்டா வந்து அவனுமே அங்கிருந்து கத்திக்கிட்டு ஓடி வந்திருப்பான் பேட்ரியாக் அவாங்போ அப்படின்னு சொல்லிட்டு மோயாங்க. அப்பதான் நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க, அவன் கத்த இந்த டிராகன் ரெட்ல அதோடைய தலை வந்து ஃபுல்லா கூட ஃபார்ம் ஆயிருக்காது, இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது ரீஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போதே அதோடைய வாயிலிருந்து அதோட எலக்ட்ரிக் அட்டாக் வந்து அது யூஸ் பண்ணும், ஒரு பயங்கரமான லைட்னிங் அண்ட் லேசர் பீம் மாதிரி ஸ்வைங் 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 வந்து பின்னாடி குத்தி முன்னாடி வந்துடும். இவன் வந்து கத்துவான் பேட்ரியா கவாங்போ அப்படின்ட்டு நம்மளுடைய மோயாங்க. அப்பதான் வந்து இந்த பக்கம் காட்டுவாங்க, வேங்கு வந்து சொல்லிட்டு இருப்பான், நான் என்ன கனவு காண்றேன்னா என்ன, நான் ஏற்கனவே வந்து
பார்க்க வேண்டியது நிறைய பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா அது உண்மை இல்லை போலியே. அப்பதான் அந்த பக்கம் பாக்கி, ஆமாண்டா இவரு நம்மள வந்து சர்ப்ரைஸ் பண்றதுல வந்து குறை வச்சதே இல்லை. இந்த பக்கம் 3மே வந்து பார்த்துட்டு இருக்கோம் டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா இந்த பக்கம் நம்மளுடைய செல்லக்குட்டி டிராகன் டர்ட்டில் பயங்கரமான ஒரு பிரெத் அட்டாக் வந்து பண்ணும். அதை வந்து ஹீரோ வந்து அசால்ட்டா ஒத்த கையில இந்த பக்கம் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுவான். ஸ்டாப் மட்டும் பண்ண மாட்டான், அந்த டிராகன் டர்ட்டோட பவரையும் சேர்த்து அப்சர்வ் பண்ணுவான். அந்த லேசர் பீம், பிரெத் அட்டாக், பிளாஸ்மா பிளாஸ்ட் என்ன வேணா வச்சுக்கலாம். அதை வந்து இவன் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். திட்ட அந்த அட்டாக்ல இருந்து எல்லா பவருமே வந்து ஹீரோ அப்சர்வ் பண்ணிடுவான். அப்பதான் வந்து நானோ சொல்லும் 500% எனர்ஜி சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்பதான் இந்த பக்கம் இந்த டிராகன் டர்ட்டிலுக்கு வந்து ஒன்றும் புரியாது. என்னடா இது, நம்ம பவரை வந்து இவன் அப்சர்வ் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அது கத்துன்னு கத்தும் பயங்கரமா. அப்பதான் நம்ம ஹீரோ என்ன கத்துற, வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு வாயை வந்து மூடிடுவான் வாய்டு கேப்சரை யூஸ் பண்ணி. உடனே அவர் அங்கிருந்து ஊ ஊ ஊ அப்படின்ட்டு வாயை திறக்க வந்து கஷ்டப்பட்டு இருப்பாப்லி வாயை மூடின உடனே. அப்பதான் நம்ம ஹீரோ என்னப்பா என்னாச்சு, வாயை திறக்க முடியலையா என்ன, கஷ்டப்பட்டு வாயை திறக்கவா பாக்குற, இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆக்ஷன் பண்ணி அந்த வாயை வந்து நசிக்கிடுவான். மேல் வாயும் கீழ் வாயும் சேர்த்து வச்சு அமுக்கிடுவான் வாய்டு கேப்சரை யூஸ் பண்ணி. வாய் வந்து உடைக்கப்பட்டது டிராகன் டர்ட்டிலுக்கு. அதோட நம்ம ஹீரோ வந்து நிறுத்த மாட்டான். என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய ஸ்வாட் வந்து விழுந்திருக்கும்ல, அதை எல்லாத்தையும் டெலிகினசிஸ் யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுவான் ஏர்ல. நானோ டார்கெட்டை வந்து லாக் பண்ணு. அப்பதான் நம்ம நானோ புரிஞ்சு டார்கெட் வந்து லாக் செய்யப்பட்டது. எல்லா எனர்ஜியுமே வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்றேன். திட்ட கலெக்ட் பண்ண எனர்ஜில இருந்து 200% ஆஃப் எனர்ஜி வந்து இந்த அட்டாக்கு வந்து நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானோ வந்து சொல்லும். ஹீரோ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்வாடுமே சேர்த்து வச்சு அதுல அவனுடைய ஃபயர் பவர், அந்த டிமானிக் ஃபயர் அதையுமே ஆட் பண்ணி ஒரு மிகப்பெரிய அம்பு அட்டாக் மாதிரி ஒன்று உருவாக்குவான். ஹீரோ வந்து கமெண்டுமே கொடுத்துருவான் ஃபயர் அப்படின்ட்டு. திட்ட ஹீரோவோடைய டிமானிக் ஃபயர்ல உருவாக்கப்பட்ட பிளஸ் அங்கங்க கொஞ்சம் சப்போர்ட் பீம் மாதிரி மற்ற ஸ்வாட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஏரோ அது வந்து இந்த டிராகன் டர்ட்ல நோக்கி வரும். அதை பார்த்தோன்னே பயபுலைக்கு தெரிஞ்சிடும், அவ்வளோதான் இது வந்து அடிச்சா நான் காலி அப்படின்ட்டு. அது நினைச்ச மாதிரி தான் ஒரு பக்காவான கிளீனான ஏடபிள்யூஎம் வச்சு ஹெட்ஷாட் அடிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹெட்ஷாட் தலை வந்து பீஸா செதறிடும். உடனே எல்லாருமே வந்து குஷ் ஆயிடுவாங்க. டிமானிக்கல் பீப்புள் எல்லாருமே சூப்பரா டே நம்ம டீமன் லார்ட்னா கொக்கா, அவரு வந்து அந்த டிராகன் டர்ட்ல கொன்னுட்டாரு, ஹெவன்டி டீமன் வாழ்க, டிமானிக்கல் நீடோடி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கத்தின்னு இருப்பானுங்க கீழே. ஹீரோவுமே வந்து பறந்துட்டு இருப்பான்ல, அவன் வந்து லேண்ட் ஆயிடுவான். அப்போ வந்து நம்மளுடைய நானோ பைபிளை வந்து ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும் நம்ம ஹீரோக்கு 230%, 210%, 195%. அதாவது அவன் கலெக்ட் பண்ணியிருப்பான்ல அந்த டிராகன் டர்ட்ல கிட்ட இருந்து எனர்ஜி, அது எல்லாமே வந்து சீக்கிரமா வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபயர் அட்டாக் பண்ணால அதனால அந்த எனர்ஜி எல்லாமே வந்து குறைஞ்சிட்டு வருது. அப்பதான் வந்து நம்ம ஹீரோமே வந்து நினைச்சு பார்ப்பான், என்னடா இது இந்த எனர்ஜி வந்து சீக்கிரமா வந்து குறைஞ்சிட்டு வருது, ஒருவேளை நான் எப்பயும் வச்சிருக்க எனர்ஜியோட அதிகமா வச்சிருக்கவே சீக்கிரமா குறையுதோ. அது மட்டும் இல்ல இந்த எனர்ஜியை வந்து லூஸ் பண்ண எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சரி எப்படியும் வந்து ஒரு தலையை வெட்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். அப்பதான் இந்த பக்கம் பின்னாடி இந்த 3 டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவா. ஹீரோவுமே வந்து அதை நோட்டீஸ் பண்ணிட்டு திரும்பி பார்த்து 3 கிட்ட வந்து சொல்லுவான், கவலைப்படாத 3, நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். அப்பதான் டக்குன்னு இவனுடைய பிளாக் ஃப்ளேம் வந்து வெளியே வந்துடும். இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து அந்த டிமானிக் ஃபயர் பிளாக் ஃப்ளேம் அதை வந்து அவன் சமனே பண்ணல, அதை அவன் சமன் பண்ணாமையே அது வந்து வெளியே வந்துடும் இந்த இடத்துல. அப்பதான் இந்த பக்கம் 3மே வந்து ஷாக் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்னடா இது நான் கூப்பிடவே இல்லை, எதுக்கு வந்து இந்த ஃபயர் வந்து வெளியே வந்துச்சு. அப்பதான் ஹீரோ மேல வந்து ஒரு ஷேடோ வந்து கீழே விழும். என்னன்னு பார்த்தா இந்த டிராகன் டர்ட்டில் பைபிளை வந்து அட்டாக் பண்ணுது. ஒரு லேசர் பீம் பிளஸ் லைட்னிங், ஒரு பிரெத் அட்டாக் ஹீரோ மேல வந்து அதை அட்டாக் பண்ண இந்த டிமானிக் ஃபயர் வந்து ஹீரோ வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிடும் அந்த லைட்னிங் அட்டாக்ல இருந்து. இந்த பக்கம் 3 வந்து கத்துவா பயங்கரமா டீமன் லார்ட் அப்படின்ட்டு. இந்த பக்கம் வாங்கும் பாக்கியம், என்னடா இது என்னால வந்து இதை நம்பவே முடியல, வேற என்ன இதுக்கு தான் வந்து ரீஜெனரேட்டிவ் பவர் இருக்கே டெட்பூல் மாதிரி. சாரி டெட்பூல் அளவுக்கு இல்ல, உல்வெரின் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். அப்படின்னு சொல்ல முடியாது, டெட்பூலுக்கும் உல்வெரினுக்கும் நடுவில் டக்குன்னு வந்து வெட்டப்பட்ட தலை வந்து ஹீல் ஆயிடும். அங்கேயாவது மோயாங் சைடு வந்து அந்த தலையை வந்து பாதியா சீவிருப்பானுங்க. சீவினதுக்கு அப்புறம் அதுல இருந்து லைட்னிங் அட்டாக் வந்து பண்ணியிருக்கோம். தலை வந்து ஃபார்ம் ஆகும் போதே இந்த இடத்துல வந்து தலையை வந்து ஃபார்ம் ஆகல, அந்த கழுத்தெலும்பு மட்டும்தான் இருக்கு. அந்த கழுத்தெலும்புல இருந்தே வந்து பைபிள்ல வந்து ஒரு பால் மாதிரி கிரியேட் பண்ணி அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய லேசர் பிளஸ் லைட்னிங் அண்ட் பிரெத் அட்டாக் வந்து பண்ணுதுன்னா பாத்துக்கோங்க, இது ஒரு கொடூரமான ஜந்து
இதுதான். அப்பதான் எல்லாருமே இந்த கொடிய விலங்கு இது நிஜமாலே வந்து ஒரு இம்மோர்டல் தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்க டிமானிக்கல் பீப்புள் இந்த இடத்துல வந்து பயபுள்ள வந்து அதோடைய வெட்டப்பட்ட தலையை வந்து ரீஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்பதான் வந்து நானோ வந்து சொல்லும், இந்த இடத்துல வந்து எதை யூஸ் பண்ணா கரெக்டா இருக்குமோ அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசமை வந்து நான் யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து நானோ கிட்ட தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்ப்பான். என்னால வந்து இதை நம்பவே முடியல, இப்பதான் நான் தலையை வந்து துண்டா சீவன திருப்பி அது முளைச்சு நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். ஹீரோவுமே வந்து இந்த இடத்துல வந்து ஷாக் ஆயிட்டான். அப்பதான் வந்து அங்க கத்திருப்பான்ல மோயாங்க பேட்ரியா கவாங்போ அப்படின்ட்டு அங்க கத்திருப்பான் பயங்கரமா. அது வந்து ஹீரோவுக்கு வந்து கேட்கும் இந்த இடத்துல. அப்பதான் வந்து ஹீரோ வந்து திரும்பி பார்ப்பான். அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து இவன் தலையை சீவிருப்பான்ல, அந்த மாதிரி அந்த பக்கமே வந்து அவங்க தலையை சீவிருப்பாங்க. அந்த தலையுமே வந்து ரீஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும்ல, அதை வந்து ஹீரோ வந்து இங்க இருந்து பார்த்துட்டு இருப்பான் அந்த தலையை. அப்பதான் வந்து ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், ஓ முரிமலைன்ஸும் ஒரு தலையை வந்து சீவிட்டாங்க போல, ஆனா அதுவுமே வந்து ரீஜென்ரேட் ஆகுது. அப்பனா அந்த பக்கம் இருக்கிற நார்த்தன் ஐஸ் பேலஸ் சைட்ல இருக்க தலைக்கும் அது அப்ளிகபிள் ஆகும். ஒருவேளை இதோட மற்ற பாடி பார்ட்ஸை வெட்டினாலுமே வந்து அது ரீஜென்ரேட் ஆகுமா? இல்லையே. இந்த 2 தலை இந்த 3 தலை வெட்டினா திருப்பி வளருது. அப்ப அதோடைய இன்னொரு தலைக்கும் அது பொருந்தும். வெயிட் பண்ணுங்க, நான் இது வரைக்கும் இன்னொரு தலையை பார்க்கவே இல்லையே. அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரியலைஸ் பண்ணிட்டு பூமியில கை வச்சு சென்ஸ் பண்ணுவான் அதோடைய இன்னொரு தலை எங்க இருக்கு அப்படின்ட்டு. அப்படி வந்து இவன் சென்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே பயபுள்ள அந்த பக்கம் வாயில வந்து கேதர் பண்ண ஆரம்பிச்சிரும் அதோட எனர்ஜியை அட்டாக் பண்ண. அப்பதான் இந்த பக்கம் எல்லாருமே கத்துவாங்க, டீமன் லார்ட் அங்கிருந்து எட்ட போயிடுங்க, அது அட்டாக் பண்ண வருது அப்படின்ட்டு. அப்ப வந்து ஹீரோ வந்து எதையோ நோட்டீஸ் பண்ணிடுவான். நோட்டீஸ் பண்ணிட்டு அங்கிருந்து பறந்துருவான் வேகமா இந்த டிராகன் டெட்ல தாண்டி. அப்பதான் பயபுள்ள வந்து கண்ணு மட்டும் முளைச்சு வச்சிருப்பாப்லி. இப்ப இந்த இடத்துல வந்து முழு தலையை வந்து அது ஃபார்ம் பண்ணல, 2 கண்ணு மட்டும் வந்திருக்கு. அந்த கண்ணை வச்சு உருட்டி பார்க்கும் நம்ம ஹீரோ எங்க போறான் அப்படின்ட்டு. டக்குன்னு ஹீரோ வந்து வேகமா பறந்து போயிட்டு இருப்பான். நான் வந்து வைப்ரேஷனை வந்து சென்ஸ் பண்ணேன் ரொம்ப டீப்பா அடியில இருந்து. அது வேற எந்த வைப்ரேஷனும் கிடையாது, இந்த டிராகன் டெட்லோட ஹார்ட் அது துடிக்கிற வைப்ரேஷன் தான். அப்ப ஹீரோ வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடுவான். ஸ்டாப் ஆயிட்டு பார்ப்பான், ஓ இங்கதான் இருக்கியா. இந்த இடத்துல தான் வந்து வைப்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. டிராகன் டெட்லோடைய கடைசி தலை இங்க தான் இருக்கணும். திட்டத்திட்ட எந்த இடம் தெரியுதா? நம்மளுடைய வைஸ் பேலஸ் மாஸ்டர் அவரோட இடம் அதுக்கு அடியில தான் நம்ம டிராகன் டெட்லோடைய கடைசி தலையை வந்து அது ஒளிச்சு வச்சிருக்கோம். அப்பதான் வந்து ஹீரோ வந்து நானோ கிட்ட வந்து கேட்பான், நானோ இன்னும் எவ்வளோ எனர்ஜி வந்து பாக்கி இருக்கு அப்படின்ட்டு. அப்பதான் நானோ வந்து சொல்லும், கலெக்ட் பண்ண எனர்ஜியில வந்து இன்னும் 154% தான் இருக்கு. இந்த எனர்ஜியை வந்து மொத்தமா நான் யூஸ் பண்ணாலும் என்னால வந்து கடைசியா பண்ண அட்டாக் அளவுக்கு என்னால வந்து அதை அட்டாக் பண்ண முடியாது. அந்த அட்டாக் வந்து அதை ரீச் கூட பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஆழமா அடியில் இருக்கு. எனக்கு இன்னும் நிறைய பவர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பான். இந்த மற்ற டிராகன் டெட்லோடைய தலையை பார்த்து ஐ நீட் மோர் பவர் அப்படின்ட்டு. இந்த பக்கம் மோயாங்க, டேய் என்ன விடுங்கடா, அந்த மான்ஸ்டரை நான் போய் கொன்னே தீருவேன். அப்பதான் மற்ற எல்லாருமே வந்து இவனை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க, இதுக்கு மேல வந்து நீங்க புஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமா இன்ஜுரி வந்து ஏற்படும். அப்பதான் வந்து இந்த பக்கம் இவன் கிளானை சேர்ந்த வாரியர்ஸ் எல்லாருமே வந்து அழுதுட்டு இருப்பாங்க அவாங்கோட டெத்துக்காக. அப்பதான் இந்த பக்கம் இவரு வைஸ் பேலஸ் மாஸ்டர் ஆஃப் த ஐஸ் பேலஸ், சே என்னடா ஜென்மம் இது, இப்படி ஹீல் ஆகிட்டு இருக்கு, இவ்வளோ கொடூரமான ரீஜென்ரேட்டிவ் பவரா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அந்த அட்டாக் வந்து டேமேஜ் ஏற்படுத்தி இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அசால்ட்டா ஹீல் ஆகிட்டு இருக்கும். தலையன் வந்து மேலே இருந்து கீழே பார்த்து ஒரு நக்கல் சிரிப்பு சிரிப்பான் நம்மளுடைய டிராகன் டெட்ல. பார்த்தாச்சு அதெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி. அப்போதான் இவங்க எல்லாருடைய மாரலுமே வந்து பிரேக் ஆகிடும். இந்த ஐஸ் பேலஸை சேர்ந்த வாரியர்ஸோடைய மாரல், இதை நம்மளால எப்படி கொல்ல முடியும், எப்படி கொல்றது, அது இம்பாசிபிள். அப்போதான் நம்ம ஹீரோ என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபயர் பவர் இருக்கும்ல அதை யூஸ் பண்ணி இந்த டிராகன் டெட்லையும் அந்த டிராகன் டெட்டில் ரெண்டுத்தையுமே வந்து அட்டாக் பண்ணுவான் அவனுடைய பவர் யூஸ் பண்ணி. இதுங்க எல்லாமே வந்து கடுப்பாயிடும், யார் நீ எங்களை அட்டாக் பண்ற, ஓ இன்னொரு தலையை வந்து நீ சீவிட்டியா அப்படின்ற மாதிரி தான் வந்து இதுங்க வந்து இவனை பார்க்கும். அப்போதான் நம்ம ஹீரோ அங்கிருந்து வா 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 நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிடுவான் இந்த 2 டிராகன் டெட்லோட ஹெட்டையும். பிளஸ் அவன் சைடு ஒன்று இருக்கு ஆல்ரெடி. இந்த பக்கம் வைஸ் பேலஸ் மாஸ்டருக்கு வந்து ஒன்றுமே புரியாது, என்னடா நடக்குது, எதுக்கு வந்து இவன் கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி இவர் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்போதான் இந்த டிராகன் டெட்ல இருடி மாப்பிள்ள உனக்கு நான் வைக்கிறேன் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஒட்டுமொத்த ட்ரூ எனர்ஜியை வயிற்றுல கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய லேசர் அண்ட் பிரெத் அட்டாக் பண்ணும். இந்த பக்கம் நம்மளுடைய நானோ வார்னிங் இதை வந்து நான்
ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தலை கிடையாது, ஹீரோவை வந்து சென்டர் பாயிண்ட்ல நிற்க வச்சு அந்த டிராகன் டர்டோடைய 3 தலையும் வந்து இவனை பார்த்து அட்டாக் பண்ணும் ஒரே டைம்ல. ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து ஒரு தலைக்கும் அதோட லைட்னிங் ப்ராப்பர்ட்டி வந்து வேற மாதிரி இருக்கும். லைக் ஒரு தலையோட லைட்னிங் வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலர்ல இருக்கும், இன்னொன்னுக்கு வந்து ப்ளூ கலர்ல இருக்கும், இன்னொன்னுக்கு வந்து கிரீன் கலர்ல இருக்கும். டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், பட் லைட்னிங் தான். 3 சைட்ல இருந்து அட்டாக் வர நம்மளுடைய நானோ ஊறப்பட்ட வேரியபிள்ஸ் வந்து ஒரே டைம்ல வருது. இது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா யூசரோடைய பாடி வந்து தாக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. இது வந்து நான் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு நானோ வந்து வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போதான் நம்ம ஹீரோ விடு நானோ, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போதான் நானோ வந்து கம்முன்னு இருக்காது, சொல்லிக்கிட்டே இருக்கும், நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இங்கேருந்து எட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானோ வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ வந்து கேட்க மாட்டான். அந்த அட்டாக்லேருந்து வர இம்பேக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். சுற்றி இருக்கிற எல்லா பில்டிங்குமே வந்து செதறும், பயங்கரமாக இடிஞ்சு கீழே விழும், வெடிக்குன்னே வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஹீரோ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 தலையிலேருந்து வந்து பிரெத் அட்டாக் வந்து வருது. அந்த அட்டாக்கை வந்து இவன் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுறான். முன்னாடி பண்ண மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக். கண்டிப்பா வேற யாராச்சும் இருந்தாங்கன்னு வச்சுங்க, சாம்பல் தான், கன்ஃபார்ம் டெத்து. அந்த அட்டாக் வந்து எந்த அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ஹீரோ தான் அட்டாக் பண்ணுது, பட் சுத்தி இருக்க எல்லாருமே வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். எல்லாராலையுமே வந்து பார்க்க கூட முடியாது. அது மட்டும் கிடையாது, அந்த அட்டாக்ல இருந்து கொஞ்சம் லைட்டா வந்து 1-2 எலக்ட்ரிக் அட்டாக் வந்து செதறும்ல பக்கத்துல, அது எல்லாமே வந்து மெல்ட்டே பண்ணும் அங்க இருக்கிற பில்டிங்க. அப்ப பாத்துக்கோங்க அது எவ்வளவு ஹீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் இவருக்குமே வந்து ஒன்றும் புரியாது. வைஸ் பேலஸ் மாஸ்டருக்கு டிமானிக்கல் லீடர் என்ன பண்ற நீ, அங்க இருந்து நவுந்து போகாம எல்லா அட்டாக்குமே வந்து மேல வாங்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து பார்த்துட்டு இருப்பாரு, நினைச்சு பார்த்துட்டு. அப்பதான் இந்த பக்கம் நம்மளுடைய டிராகன் டட்ல வெறி குண்டு கக்கு 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 கக்குன்னு கக்குவா அப்படி அவருடைய அட்டாக்க. அப்பதான் நம்ம ஹீரோ நானோ டார்கெட் வந்து கிடைச்சிருச்சு, லாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கண்ணை திறந்துடுவான். இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து எல்லா பவர், இந்த தலை அந்த தலை, அவனுடைய ஃபயர் பவர் வந்து பூஸ்ட் பண்ணி இந்த தலை அந்த தலை அந்த பக்கம் இருக்கிற தலை 3 தலைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஹெட் ஷாட். அவன் பொருள் எடுத்து அவனே போடுறது. இந்த இடத்துல ஒவ்வொரு டிராகன் டர்டலோட தலையா காட்டுவாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹெட் ஷாட் போட்டிருப்பான்ல, ஒன்னு ஒன்னா காட்டுவாங்க. ப்ளூ கலர் தலை, கோல்டன் கலர் தலை, ஃபைனலா பச்சை கலர் தலை. இந்த பக்கம் ஜேகல் சோஹி வாயை பொழந்துக்கிட்டு ஆன்னு பார்த்துட்டு இருக்கும், என்னடா நடக்குது அப்படின்ட்டு. இந்த இடத்துல வந்து டிராகன் டர்டலோட தலை வந்து சக்சஸ்ஃபுல்லா சீவப்பட்டது. இந்த இடத்துல வந்து ரீஜென்ரேட் வந்து ஆவாது, வெட்டினது தான். அப்பதான் இந்த பக்கம் முரி மலைன்ஸை சேர்ந்தவங்க என்னடா நடக்குது இந்த வாட்டி, அது வந்து ரீஜென்ரேட் ஆக மாட்டேங்குது. அப்பதான் இந்த பக்கம் மோயாங்க ஷாக் ஆயிட்ட வாய பொழந்துருவான். என்னால வந்து இதை நம்பவே முடியல, அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்ப்பான். எப்படி அவன் இன்னும் உயிரோட இருக்கான், உயிரோட இருந்தது மட்டும் இல்லாம அட் டைம்ல எல்லா தலையும் சீவிட்டான். பட் வந்து இந்த இடத்துல ஒரு டிராபேக் இருக்கு. ஹீரோ வந்து இந்த இடத்துல அவனுடைய உடம்புல வந்து பயங்கரமா வந்து ஸ்ட்ரெயின் வந்து எடுத்துக்கிட்டான். அவன் உடம்பு ஃபுல்லா வந்து அந்த டிராகன் டர்டோட லைட்னிங் வந்து பரவிட்டு இருக்கும், நரம்புலாம் வந்து புடச்சுக்கும். தீட்ட இந்த இடத்துல வந்து அவன் QI டீவியேஷனை நோக்கி போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் மோயாங்க வந்து இன்னமும் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான், இவன் மனுஷன் தானா இல்ல வேற ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த பக்கம் நம்ம ஈபாங்க, எனக்கு தெரியும் டீமன் லார்ட், நீங்க இதை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் வந்து சிந்துவான். அந்த பக்கம் நம்மளுடைய ஹீரோவுடைய கடைசி ஸ்வாட் வாயை பொழந்துரும். எல்லாருமே வாயை பொழந்துருவாங்க. அப்பதான் வந்து எல்லாருமே வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு குட் ஸ்டேட்ல இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா திட்டத்திட்ட அவன் வந்து இந்த இடத்துல QI டீவியேஷனை நோக்கி போயிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம நானோ எனர்ஜி வந்து திட்டத்திட்ட 1200% வந்து சார்ஜ் ஆயிடுச்சு, யூசரோட லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நானோ சொல்ல ஹீரோ வந்து ரத்தம் கக்கிடுவான். அப்பதான் வந்து ஹீரோ சொல்லுவான், இன்னும் கொஞ்ச நேரம் தாக்குப்பிடி நானோ. அப்பதான் இந்த பக்கம் ஈபாங்க, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், அந்த பிளாக் ஃபிளேம்ஸ் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கரா வந்து அது எரியுது, ஆனா டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங் வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் அங்கிருந்து ஹீரோ வந்து விஸ்பரிங் டெக்னிக்கை போடுவான் ஈபாங் கிட்ட. ஈபாங் டிராகன் டர்ட்ல வந்து ஃபயருக்கும் ஹீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப வல்னரபிள், அதோட வீக்னஸே அதான். ஏதாவது நடந்துச்சுன்னா கல்ட் மெம்பர்ஸை வந்து நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்பதான் ஈபாங், என்ன சொல்றீங்க, நானா, என்ன ஏதாச்சும் நடந்துச்சுன்னா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங் சொல்ல. அப்பதான் வந்து ஹீரோ வந்து சிரிப்பா அங்கிருந்து மேல இருந்து, நான் வந்து உன்னை நம்புறேன் ஈபாங் அப்படின்ட்டு. அதை கேட்டோன்னே ஈபாங்குமே வந்து சீரியஸ் ஆயிடுவான். எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபயரை வந்து அவன் ரிலீஸ் பண்ணுவான். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஈபாங் கிட்ட தான் வந்து ஃபயர் பவர் இருக்கு. லைக் அந்த கிட்னியோட பவர்
வந்து இருக்குல்ல, டிராகன் டைட்ல வந்து திருப்பி வந்து உயிரோட வந்துருச்சுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு ஈபாங்கால மட்டும்தான் முடியும் கொஞ்சமாச்சு. ஏன்னா வந்து இவனுடைய ஃபயர் வந்து அதை அப்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அடுத்தது. அதனால தான் வந்து ஹீரோ வந்து இந்த பொறுப்பை வந்து இந்த பக்கம் ஈபாங் கிட்ட கொடுப்பான். அவன் ஹீரோ வந்து ஈபாங் கிட்ட வந்து சொல்லி முடிச்ச உடனே சரி இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுவான்னா அவன் பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்கும் பாத்தீங்களா ஸ்வாடு, அங்க இருக்கிற எல்லா ஸ்வாடுமே வந்து ஸ்வாடு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஹீரோவுடைய ஐகானிக் மூவ் இந்த இடத்துல வந்து ஃப்ரேமை பார்க்கவே சும்மா பயங்கரமா இருக்கும். எல்லா ஸ்வாடுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி அதுல அவனுடைய இன்டர்னல் எனர்ஜி அதையுமே வந்து கோட் பண்ணி வச்சிருப்பான். அப்பதான் வந்து ஹீரோ வந்து சொல்லுவான், நீ வந்து எனக்கு எவ்வளவு கொடுத்தியோ அதை வந்து நான் உனக்கு கொடுக்குறேன். அப்பதான் இந்த பக்கம் வைஸ் பேலஸ் மாஸ்டர், இதான் டிமானிக்கல் லீடரா? அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் எல்டர், என்னால வந்து இதை நம்பவே முடியல, இந்த மொத்த ஐஸ் பேலஸை வந்து அவனுடைய ட்ரூ எனர்ஜியை வச்சு கவர் பண்ணிட்டான். அப்பதான் இந்த பக்கம் மோயாங்க, என்ன அவன் என்ன பண்ண போறான்? ஒருவேளை டிராகன் டெட்லோட சேர்த்து அவன் நம்ம எல்லாரையும் முடிச்சு கட்ட பாக்குறானா? எதுக்கு வந்து தொல்லை அப்படின்னுட்டு. அப்பதான் இந்த பக்கம் ஜேகல் சோயி, நீங்க மறந்துட்டீங்களா என்ன? டிராகன் டெட்டோட தலை வந்து 4 தலை, 3 தலை இல்ல, இன்னும் ஒரு தலை வந்து மிஸ் ஆகுது. அப்பதான் வந்து மோயாங் வந்து புரிஞ்சிடும், ஓகே ஹீரோ வந்து அந்த கடைசி தலையை தான் வந்து டார்கெட் பண்றான் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்வாடை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். அதுல வந்து இன்டர்னல் எனர்ஜியுமே வந்து கோட் பண்ணி வச்சிருந்தான். அதுக்கு மேல வந்து அவனுடைய பர்பிள் பிளாக் டிமானிக் ஃபயர் எப்படி வேணா சொல்லலாம், கிர்னின் பிளஸ் டிமானிக் எனர்ஜி பிளஸ் அவனுடைய ஃபயர், ஹீரோடைய ஃபயரை வந்து கோட் பண்ண ஆரம்பிச்சிருவான் அந்த ஸ்வாட் எல்லாத்துக்கும் மேல. இந்த இடத்துல வந்து நானோவே வந்து ஓவர்லோட் ஆயிடும். ஏன்னா வந்து நானோ வந்து நீங்க ப்ளூ கலர் பேனல்ல தான் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல வந்து நானோவே வந்து ஓவர்லோட் ஆகி ரெட் கலர்ல இருக்கும். டார்கெட் லாக், ஏம் மல்டி டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நானோ வந்து டார்கெட்டை வந்து லாக் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து டார்கெட் வந்து இந்த இடத்துல மேலே இல்லை, பூமிக்கு அடியில் இருக்கு, ரொம்ப ஆழமா. இப்போ வந்து ஹீரோ வந்து அந்த ஸ்வாடெல்லாம் வந்து கோட் பண்ணியிருப்பான்ல, அதோட நிறுத்த மாட்டான். அந்த டிராகன் டெட்ல பண்ணியிருக்குமே ஒரு ஸ்பியர் வந்து கிரியேட் பண்ணி அதுல இருந்து ஒரு அட்டாக் பண்ணியிருக்குல்ல, அந்த மாதிரி அவன் கண்ட்ரோல் பண்ற எல்லா ஸ்வாடுக்கும் முன்னாடியுமே வந்து அந்த ஸ்பியர் வந்து கிரியேட் ஆகும், ஒரு ஃபயர் பால் மாதிரி. அதுல வந்து அந்த டிராகன் லைட்னிங் அதுவுமே வந்து கலந்துருக்கும். ஹீரோ வந்து சொல்லுவான் பாருங்க, ஆக்டிவேட் பண்ணு நானோ அப்படின்ட்டு. எல்லா ஸ்வாட்ல இருந்தும் சும்மா டொயின்ட்டு கூறப்பட்ட லேசர் பீம் அட்டாக் பயங்கரமா வந்து தரையை வந்து அட்டாக் பண்ணும் பொழந்துக்கிட்டு, மல்டிபிள் கவுண்டர் ஸ்ட்ரைக் மாதிரி. அப்பதான் இந்த பக்கம் வைஸ் பேலஸ் மாஸ்டர், டேய் எல்லாருமே வந்து எட்ட போவாங்கடா, இங்க இருந்தா நம்ம எல்லாருமே வந்து செத்துருவோம். அப்பதான் வந்து இந்த இடத்துல இவர் கொஞ்சம் ஃபீல் ஆயிடுவாரு, அட கடவுளே ஐஸ் பேலஸுக்கு இப்படி தான் நடக்கணுமா? திட்ட 700 வருஷமா கடைபிடிக்கப்பட்ட பாரம்பரியம் இப்படியே கண்ணு முன்னாடியே வந்து அழியுது. அப்பதான் உடனே இந்த பக்கம் சோயி, இதுதான் வந்து ஹெவன்லி ஃபிளாஷா? ஏன்னா ஹீரோ வந்து முரிமலைன்ஸ் அந்த இது இருக்கும் பாத்தீங்களா, அந்த டுகெதர் பார்ட்டி டானோ ஃபெஸ்டிவல், அந்த இடத்துல தான் வந்து இந்த மூவ் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பான். அந்த இடத்துல வந்து சோயி வந்து இல்லை, அதனால கேட்குது இதுதான் வந்து அந்த ஹெவன்லி ஃபிளாஷா அப்படின்ட்டு. அப்பதான் உடனே மோயாங் சொல்லுவான், இல்லை இது அதுக்கும் மேல நான் பார்த்த அந்த ஹெவன்லி ஃபிளாஷ் இது கிடையாது, இது ரொம்ப கொடூரமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்பதான் வந்து நானோவுமே வந்து வார்னிங் கொடுக்கும், திட்ட 335% எனர்ஜி வந்து ரிமைனிங்கா இருக்கு அப்படின்ட்டு. 1500 கிட்ட மேல இருக்கும், அங்கிருந்து குறைஞ்சிச்சு ஸ்வாயின்ட்டு இவன் பவர் யூஸ் பண்ணவே. நம்ம ஹீரோ வந்து நானோ கிட்ட வந்து சொல்லுவான், இல்ல இது பத்தாது, நான் ஆல்ரெடி வந்து நிறைய எனர்ஜி வந்து யூஸ் பண்ணிட்டேன், ஆனா இது போதாது, எனக்கு வந்து என்னோட கான்சியஸ்னஸ் வந்து ஃபேட் ஆகுது, என்னால் வந்து கவனம் செலுத்த முடியல. அப்படி இருந்தாலுமே வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருப்பான். அப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது லைட்டாக வந்து அவனுடைய கான்சியஸ்னஸ் வந்து லைட்டாக ஒரு செகண்ட் வந்து அப்படியே ஃபேட் ஆகும். டக்குன்னு ஒரு மயக்கத்துக்கு போவான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போகும்போது இந்த பக்கம் டிராகன் டெட்ல வந்து கம்முன்னு இல்லாமல் அடியிலேருந்து மேல் பக்கம் வந்து அட்டாக் பண்ணுவோம், அப்படி பூமிக்கு அடியிலேருந்து அதோடைய அட்டாக் வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வரும். அது